श्रीमच्छ्रीवासरामानुजमुनिकृपया लब्धवेदान्तसारम् प्रेमोत्कर्षात् प्रपन्नम् प्रतितगुणनिधेर्ज्ञानपुत्रत्वमस्य शान्तिप्रज्ञाविरक्तिप्रभृतिगुणगणैः तत्समम् तेजसा च श्रीमच्छ्रीवासयोगिप्रवरमनुकलम् भावये भक्तिनम्रः श्रीमते श्रीनिवासमहादेशिकाय नमः। இன்றைய தினம் உத்தமமான ஆடி ரேவதி நன்னாள். கருடபுரம் சுவாமி என்று ஜெகத் பிரசித்தராக எழுந்தருளியிருந்த ஸ்ரீனிவாச மகாதேசிகனுடையதான திருநட்சத்திர நன்னாள். சமீப காலத்திலே ஸ்ரீ தேசிக சம்பிரதாயத்திலே முனித்திரய சம்பிரதாயத்திலே மகா வித்வானாக எழுந்தருளியிருந்த தர்க்க வேதாந்த ரத்னம் மகாவித்வான் மதுராந்தகம் திருமலை ஈச்சம்பாடி வீரராகவாச்சாரிய சுவாமியினுடைய ஆச்சாரியரும் ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி கேதாண்டப்பட்டி சுவாமியினுடைய பிரசிஷ்யரும் ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி திருவகேந்திரபுரம் சுவாமியினுடைய சிஷ்யருமான கருடபுரம் சுவாமி என்று பிரபலமாக அறியப்பட்ட ஸ்ரீனிவாச மகாதேசிகன் வைராகியமே வடிவெடுத்த சுவாமி. மிகவும் பால்யத்திலேயே வைராகியத்தின் காரணமாக சந்நியாசாசிரம் ஸ்வீகாரம் பண்ணிக்கொண்ட சுவாமி. சுவாமி அவதாரம் பண்ணினதான திருவம்சம் திருமலை ஈச்சம்பாடின்னு சொல்லக்கூடியதான உத்தமமான வம்சம், கௌண்டின்ய கோத்திரம். ஈஷாண்டான் என்று சொல்லக்கூடிய ஆச்சாரியரை கூட்டஸ்தராக கொண்ட வம்சம். இந்த ஈஷாண்டான்னு சொல்லக்கூடிய சுவாமி நம்முடைய பரமாச்சாரியரான சுவாமி எம்பெருமானார் ஸ்ரீபாஷ்யக்காரருக்கு நிருசிம்ஹதாபனீய உபனிஷத்துன்னு சொல்லக்கூடியதான உபனிஷத்தையும் ஸ்ரீ நிருசிம்ஹ மகாமந்திரத்தையும் உபதேசம் பண்ணின ஆச்சாரியர். ஸ்ரீபாஷ்யக்காரருக்கு 6 ஆச்சாரியால் அப்படின்னு நம்ம சம்பிரதாயத்துல சொல்றோம். அதுல ஒரு ஆச்சாரியர் இந்த சுவாமி. அந்த சுவாமி திருமலையிலே திருவேங்கடமுடையானுக்கு புரோஹிதராக கைங்கரியம் பண்ணினவர். ஸ்ரீனிவாச புரோஹிதா அப்படின்னு சுவாமிக்கு விருதம். இந்த சுவாமி அருளி செய்த கிரந்தத்திலிருந்து நம்ம சுவாமி தேசிகன் ஸ்ரீமத் ரகசியத்திரயசாரத்திலே பரதேவதா பாரமார்த்தியாதிகாரத்திலே மேற்கோள் எல்லாம் கூட காட்டுறார். அப்படி சுவாமி தேசிகனாலே கொண்டாடப்பட்டு அவருடைய ஸ்ரீசூக்தியிலிருந்து மேற்கோள் காட்டப்பட்ட உத்தமமான ஆச்சாரியர். இதுல இருந்து இவர் பெருமை நமக்கு நன்னா விளங்குறது எத்தனை முக்கியமான ஆச்சாரியர் அப்படின்னு. இந்த ஈஷாண்டான்னு சொல்லக்கூடிய சுவாமிதான் திருமலையிலே திருவேங்கடமுடையான் திருமடப்பள்ளி அருகே இருக்கக்கூடியதான ஹேமகூபம்னு சொல்லக்கூடிய அழகப்பிரான் என்று பெயர் பெற்றதான கிணறை நிர்மாணம் பண்ணினவர். அந்த கிணத்தை நிர்மாணம் பண்ணி அந்த கிணத்து தீர்த்தத்தை தினம் திருவேங்கடமுடையானுக்கு சமர்ப்பித்துக் கொண்டு வந்த சுவாமி. இந்த ஈஷாண்டான்னு சொல்லக்கூடிய சுவாமி நம் பரமாச்சாரியரான சுவாமி ஆளவந்தாருடைய பிரதான சிஷ்யர். ஆளவந்தாருடைய சிஷ்யர் ஆளவந்தார் அனுகிரகத்தை முன்னிட்டு கொண்டு திருமலையில போய் தங்கியிருந்து திருவேங்கடமுடையானுக்கு கைங்கரியங்களை எல்லாம் பண்ணி கொண்டு வந்த சுவாமி. அப்படி ஆச்சரியமா திருவேங்கடமுடையானுடைய கைங்கரியபரதா இருந்திருந்த சுவாமி. இவருடைய வம்சத்தை சேர்ந்தவர் தான் ஈச்சம்பாடி ஆச்சான் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீனிவாசாச்சாரிய மகாதேசிகன். இதே வம்சத்தை சேர்ந்த ஈச்சம்பாடி ஜீயர்னு ஒரு சுவாமி. இந்த ஈச்சம்பாடி ஆச்சானும் ஈச்சம்பாடி ஜீயரும் சுவாமி ராமானுஜரிடம் சந்நியாசம் பெற்றுக்கொண்டு 74 சிம்ஹாசனாதிபதிகளே சுப்பிரசித்தர்களாக விளங்கினா. இப்படி ஈஷாண்டான்னு சொல்லக்கூடிய சுவாமி எம்பெருமானாருக்கு ஆச்சாரியராயும் ஈச்சம்பாடி ஆச்சான் ஈச்சம்பாடி ஜீயர்னு சொல்லக்கூடிய சுவாமிகள் எம்பெருமானாருடைய சிஷ்யர்களாகவும் நம் சம்பிரதாயத்திலே பிரசித்த வித்வான்களா பிரசித்த ஆச்சாரியாலா சிம்மாசனாதிபதிகளா விளங்கினவா. இப்பேற்பட்ட உசந்த இந்த திருமலை ஈச்சம்பாடி வம்சத்தினுடைய ஒரு பிரிவினர் தொண்டை மண்டலத்திலே துவயம் விளைந்த திருப்பதின்னு சொல்லக்கூடியதான ஸ்ரீ மதுராந்தக கஷேத்திரத்துக்கு அருகே கருடபுரம் என்கிற ஸ்ரீ வைஷ்ணவ அக்ரஹாரத்திலே வாசம் பண்ணிட்டு வந்தா. அதனால
இவாளுக்கு கருடபுரம் ஈச்சம்பாடியார் அப்படின்னு விவகாரம். இந்த கருடபுரம் ஈச்சம்பாடியார்ல ஒருத்தரும் எம்பெருமானிடத்துல விசேஷமான பக்தியும், பாகவதாரிடத்திலே விசேஷமான கைங்கரிய புத்தியும், ஆச்சார அனுஷ்டானங்கள்ல தீவிரமான நம்பிக்கையும், முக்கியமான ஆச்சாரங்களையே அனுஷ்டித்துக் கொண்டு நம்முடைய சம்பிரதாயத்தையே அவலம்பித்துக் கொண்டு வர்ணாசிரம தர்மங்களை எல்லாம் கொஞ்சமும் தவறாமல் அனுஷ்டித்துக் கொண்டு பகவத் பாகவத கைங்கரியங்களை பண்ணிக்கொண்டு வேத மார்க்கத்தை விளங்க வைத்துக் கொண்டு எப்போதும் பரமேகாந்திகளாகவே எழுந்தருளி இருந்தவர்கள் இந்த வம்சத்தைச் சேர்ந்தவர்கள். அப்பேற்பட்ட உத்தமமான திருமலை ஈச்சம்பாடி வம்சத்தினுடைய ஒரு பிரிவான கருடபுரம் ஈச்சம்பாடி வம்சத்திலே ஸ்ரீ உவே வித்வான் கஸ்தூரி ரங்காச்சாரிய சுவாமி அப்படின்னு ஒரு மகானுபாவர் எழுந்தருளி இருந்தார். அந்த கஸ்தூரி ரங்காச்சாரிய சுவாமி ரொம்பவும் ஆச்சாரசீலர், ஆஜன்ம சுத்தர். திருவவதாரத்திலிருந்து கடைசி மட்டும் பரம பவித்திரமான சுவாமி. வினயம் முதலான ஆத்ம குணங்களாலே அலங்கரிக்கப்பட்டவர். மகா வாக்மி. சுவாமி சாதிச்சாரானா சாதிக்கிறது அத்தனையும் பலிக்கும். அப்பேற்பட்ட வாக்மி, நல்ல வாக்கு விசேஷம் உடையவர். சுவாமியினுடைய அனுகிரகத்தினால பல பேர் நன்னா இருந்திருக்க அந்த காலத்துல. பரம பாகவதோத்தமர் சுவாமி. இப்படி வசந்த குலம், நல்ல வாக் விசேஷம், வசந்த ஆச்சாரம், அனுஷ்டானம், ஞானம் இதெல்லாம் இருந்தாலும் கூட ரொம்பவும் வினயத்தோட கூட பரம பாகவதரா எழுந்தருளி இருந்த சுவாமி. இந்த சுவாமி ஸ்ரீமத் ராமாயணம் முதலான இதிகாசங்கள், புராணங்களை எல்லாம் பிரவச்சனம் பண்றதுல ரொம்பவும் சமர்த்தர். இப்படி விசேஷமா புராண இத்தியாச பிரவச்சனம் பண்ணிட்டு இருந்தார் சுவாமி. இந்த கஸ்தூரி ரங்காச்சாரிய சுவாமியினுடைய திருக்குமாரர் ஸ்ரீ உவே வித்வான் திருமலாச்சாரிய சுவாமின்னு சொல்லக்கூடிய மகான். அந்த திருமலாச்சாரிய சுவாமியும் திருத்தகப்பனாரை போலவே வசந்த ஆச்சார அனுஷ்டானங்களோடு கூட நம்முடைய சம்பிரதாயத்தை விளங்க வைத்துக் கொண்டு வந்த மகான், பண்டித பரமைகாந்தி. அந்த திருமலாச்சாரிய சுவாமிக்கும் அவருடைய தேவிகளான அம்மங்காருக்கும் இரண்டாவது குமாரராக 1870 வருஷம், அதாவது பிரமோதூத நாம சம்வத்சரம், ஆடி மாசம், ரேவதி நட்சத்திரம் கூடிய சுபதினத்திலே நம் சுவாமி அவதாரம் பண்ணினார். சுவாமிக்கு பெரியவா ராஜகோபாலன் அப்படின்னு திருநாமம் சூட்டினான். பின்னால விசேஷமா ஆச்சார அனுஷ்டானங்களோடு கூட கருடபுரம் ராஜகோபாலாச்சாரியர்னு சொல்லக்கூடிய மகா வித்வானாக சுவாமி விளங்கினார். சந்நியாசாசிரம ஸ்வீகாரம் பண்ணிக்கொண்டு கருடபுரம் சுவாமி ஸ்ரீனிவாச மகாதேசிகன் என்கிற திருநாமத்தோட கூட பிரசித்தியாக எழுந்தருளி இருந்த சுவாமி. இந்த சுவாமியினுடைய அவதாரத்தினாலே ஆடி ரேவதின்னு சொல்லக்கூடிய நன்னாள் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே முக்கியமான நாளாக கொண்டாடப்பட்டது. ஆழ்வார்கள் தாங்கள் அவதரித்த நாள்களிலும் வாழ்வான நாள் நமக்குன்னு சொல்லும்படியா வேத வேதாந்தங்களை, ஆழ்வார்களுடைய அருளிச் செயல்களை, ஆச்சாரியர்களுடைய கிரந்த ரத்னங்களை எல்லாம் நமக்கு விசேஷமா புரியும்படி அனுகிரகித்து நம்மை நல்வழியிலே செலுத்தக்கூடிய இந்த மாதிரி உத்தமமான ஆச்சாரியால் அவதாரம் பண்ணக்கூடிய நாள்தான் நமக்கெல்லாம் விசேஷமா எம்பெருமானுடைய அவதார தினங்களான ஸ்ரீராம நவமி, ஸ்ரீ ஜெயந்தி இதையெல்லாம் விடவும் பரம பவித்திரமா முக்கியமான நாள்களாக நம்முடைய சம்பிரதாயத்திலே கொள்ளப்படுகின்றன. இந்த மாதிரி மகான்களான ஆச்சாரிய சார்வபௌமர்கள்லாம் அவதாரம் பண்றா அப்படின்னா பல பேரை கடை தேற்ற போகிறார்கள். இப்படி ஒரு மகான் அவதாரம் பண்ணிவிட்டார், இவரால பல பேர் சிவைகுண்டம் போறா அப்படின்னு மகான்கள் எல்லாம் கொண்டாடக்கூடிய, பெருமாளும் பிராட்டியுமே கொண்டாடக்கூடிய உத்தமமான ஆச்சாரியாளி வாழலாம். இப்ப ஏற்பட்ட விசேஷமான இந்த கருடபுரம் ராஜகோபாலாச்சாரிய சுவாமி, இவருடைய பிதாமகர் தாத்தாவான மகாவித்வான் கஸ்தூரி ரங்காச்சாரிய சுவாமியினிடத்திலேயே பஞ்சசம்ஸ்காரம்னு சொல்லக்கூடியதான சமாசிரயணம் பண்ணிட்டார். இவெல்லாம் ஸ்வயமாச்சாரியா, வசந்த ஆச்சாரிய புருஷா வம்சம். அதனால பிதாமகன் சொந்த தாத்தாவினிடத்திலேயே சுவாமிக்கு சமாசிரயணம் ஆச்சு. சமாசிரயணமான நாள்ல இருந்து சுவாமி விடாத ஜபத்தை எல்லாம் பண்ணிக்கொண்டு விசேஷமான ஆச்சார அனுஷ்டானங்களோடு கூட எழுந்தருளி இருந்தார். உபநயனமாகி பிரம்மோபதேசமாகி சமாசிரயணம் எல்லாம் எடுத்து இனி சுவாமி வித்யாபியாசம் பண்ணணும், சாஸ்திரங்கள் எல்லாம் விசேஷமா வாசிக்கணும்.
என்னதான் ஆத்துல மகாவித்வானா பண்டிதாள் இருந்தாலும் ஆத்து குழந்தைகளுக்கு நம்ம அப்பா நம்ம தாத்தான்னு சொல்லக்கூடியதான அந்த பாவம் இருக்குமானபடியினாலே வெளியில இருக்கிற சுவாமிகள் அண்ட வாசா கொஞ்சம் பயபக்தியா வாசிப்பா அப்படின்னு மகாவித்வான்களும் கூட தங்கள் குழந்தைகளை வேறிடத்திற்கு வேறு ஆச்சாரியர்களிடத்திற்கு அனுப்பி வித்யாபியாசம் பண்ணின காலம். அப்போதான் ஸ்ரத்தையா வாசிப்பா அப்படின்னு. அந்த மாதிரி உபநயனமாகி பிரம்மோபதேசம் சமாசிரயணம் எல்லாம் ஆனா விட்டு சுமார் ஒரு 10 வயசு இருக்கிறச்ச நம்ம கருடபுரம் சுவாமிய கேதாண்டப்பட்டி சுவாமியினுடைய சிஷ்யர்கள்ல ஒருத்தரா அந்த நாள்ல தேசிக சம்பிரதாயத்துல பெரிய சிம்மமாக எழுந்தருள் இருந்த ஸ்ரீ உவே மகாவித்வான் மகா மகோபாத்தியாய கபிஸ்தலம் தேசிகாச்சாரிய சுவாமின்னு சொல்லக்கூடிய சுவாமி சன்னதிக்கு அனுப்பினான். சுமார் 10 வயசு இருக்கும் சுவாமிக்கு. அப்போ இந்த கபிஸ்தலம் சுவாமின்னு சொல்லக்கூடிய ஆச்சாரியர் திருப்பதியிலே கோவிந்தராஜனுடைய மாட வீதியிலே எழுந்தருள் இருந்த சுவாமி. கேதாண்டப்பட்டி சுவாமியினுடைய சிஷ்யர். கேதாண்டப்பட்டி சுவாமி சன்னதியிலே சகல காலக்ஷேபங்களையும் பண்ணினவர். கேதாண்டப்பட்டி சுவாமி திருச்சானூருக்கு எழுந்தருள் இருந்த போது திருச்சானூர்ல சுவாமி சன்னதியில இருந்து கைங்கரியம் பண்ணிட்டு காலக்ஷேபம் கேட்டவாழ்ல முக்கியமானவர் இந்த கபிஸ்தலம் சுவாமி. அந்த நாள்ல அத்வைத்தத்துக்கும் விசிஷ்டாத்வைத்தத்துக்கும் சண்டையெல்லாம் வரச்ச விசிஷ்டாத்வைதத்தினுடைய சார்பிலே வாதம் பண்ணுவதற்காக எல்லாரும் நம்ம கபிஸ்தலம் சுவாமியை தான் வடதேசத்துக்கு வாதம் நடக்கிற இடத்துக்குலாம் அனுப்பி வைப்பா. சுவாமி போனாரானா நம்ம சம்பிரதாயத்தை சுவாமி விட்டு கொடுத்துருவாரோ, நம்ம சம்பிரதாயம் நம்ம கட்சி ஜெயிக்குமோ அப்படின்னு எல்லாம் கவலையே பட வேண்டாம். கபிஸ்தலம் சுவாமி வாதத்துக்கு போயிருக்காரு அப்படின்னா நிச்சயம் ஜெயம்தான் நமக்கு. அப்படி விசேஷமான ஒரு மகா ஞானம். அப்பேற்பட்ட ஞானியா இருந்தாலும் இந்த மாதிரி வாதங்களுக்கெல்லாம் போறச்ச ஆச்சாரியரான கேதாண்டப்பட்டி சுவாமியினுடைய ஸ்ரீபாதுகைய கண்ணுல ஒத்திண்டு தலையில ஆசீர்வாத மாட்டமா சாதிச்சுண்டு தான் போவேறான் சுவாமி. ஆச்சாரிய அனுகிரகத்தினால நான் போய் ஜெயிச்சுட்டு வந்தேன்னு பணிவா சொல்லுவாரான் சுவாமி. அப்பேற்பட்ட மகான் நிறைய ஸ்ரீபாஷ்யம் சம்பந்தமான கிரந்தங்கள்லாம் பண்ணியிருக்கார். அப்பேற்பட்ட உத்தமமான ஆச்சாரியர், சித்தாந்தங்கள்ல நல்ல கரைகண்ட ஞானமுடையவர். அந்த கபிஸ்தலம் சுவாமி சன்னதியில கருடபுரம் சுவாமி வாசிக்கிறதுக்கு போறார். முதல்ல சாமானிய சாஸ்திரம்னு சொல்லக்கூடியதான தர்க்க சாஸ்திரம் வியாக்கரணம் இதெல்லாம் தானே வாசிக்கணும். அதுக்கப்புறம் தான் அதை கொண்டு புரிந்து கொள்ளக்கூடிய வேதாந்த காலக்ஷேபம் ஆரம்பிக்கும். சுவாமி திருப்பதிக்கு வந்து கபிஸ்தலம் சுவாமியை சேவித்து பிரார்த்தித்தார். அடியன் கருடபுரம் ராஜகோபாலன் பிதாமகனும் திருத்தகப்பனாரும் சுவாமி சன்னதிக்கு அனுப்பினான். சுவாமி அடியனுக்கு சாமானிய சாஸ்திரங்களை அனுகிரகிக்கணும், தர்க்கம் முதலான சாஸ்திரங்களை வாசிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சுவாமி சன்னதியில பிரார்த்தித்தார். சுவாமியும் குழந்தை உத்தமமான குலத்திலே அவதரித்திருக்கிறது, அதி விலட்சணமான தேஜஸோடைய குழந்தை இருக்கு, ரொம்ப வினயமா சேவிக்கிறது பேசுறது, பார்த்தா பெரிய மகானாக வரக்கூடிய குழந்தை, இந்த மாதிரி உத்தமமான சத்பாத்திரத்திற்கு அவசியம் நாம பாடம் சொல்லணும் அப்படின்னு கபிஸ்தலம் சுவாமி ஒத்துண்டார். நம்ம கருடபுரம் சுவாமியும் கபிஸ்தலம் சுவாமி ஆத்திலேயே தங்கி சுவாமி ஆத்து காரியங்களை எல்லாம் கூட தானே பண்ணிண்டு ஆச்சாரியனுக்கு பணிவிடை பண்ணி சுசுரூஷை பண்ணி வித்தியைகளை எல்லாம் கிரகிக்கக்கூடிய உத்தமமான வித்யா கிரகணத்திலே ஈடுபட்டார். வித்யா கிரகணம் கல்வி கற்பது அப்படின்னு சொல்லக்கூடியது சாஸ்திரத்தினால 3 விதமா பிரிக்கப்படுறது. ஒன்னும் பணமோ பொருளோ சம்பாவனையா ஆச்சாரியனுக்கு சமர்ப்பித்து வித்யை பயில்வது, அது மத்தியமம். நமக்கு தெரிந்த விஷயத்தை ஆச்சாரியனுக்கு சொல்லி வைத்து நமக்கு தெரியாத விஷயத்தை அவரிடத்திலிருந்து கத்துக்கிறது, அது ரொம்ப மட்டம். ஆச்சாரியனே தெய்வம் அப்படின்ற எண்ணத்தோடு கூட ஆச்சாரியன் திருவடிகள்ல பக்தியோடு கூட ஆச்சாரியனுக்கு பணிவா கைங்கரியங்கள் எல்லாம் பண்ணிண்டு அவருடைய மன சந்தோஷத்தையும் திருப்தியையும் சம்பாதித்து அவருடைய ஆசீர்வாதத்தோட வித்யை பயில்வதுதான் உத்தமமான வித்யா கிரகணம் அப்படின்னு சாஸ்திரத்தினால சொல்லப்பட்டிருக்கு. அந்த மாதிரி உத்தம பட்சமா வசந்த ஆச்சாரியரான கபிஸ்தலம் சுவாமிக்கு கைங்கரியம் எல்லாம் பண்ணிக்கொண்டு அவர் ஆத்து காரியங்கள் எல்லாம் சுவாமியை நிர்வாகம் பண்ணிட்டு வர்றார். ஆத்துல ஒருத்தரா பெரியவாளுக்கு பண்ணக்கூடிய கைங்கரியமா பண்ணிட்டு வர்றார். அப்படி விசேஷமா கபிஸ்தலம் சுவாமியினுடையதான அனுகிரகத்தை சம்பாதித்தார். கார்த்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் கபிஸ்தலம் சுவாமிக்கு எல்லாம் பண்ணினதுனால இந்த சின்ன வயசுலேயே குழந்தை கூடவே இருந்து இத்தனை ஆசையா நம்மளை கவனிச்சுக்கிறது அப்படின்னு விசேஷமான ஆச்சாரிய அனுகிரகத்திற்கு பாத்திரமானார் சுவாமி. அந்த சின்ன வயசுலேயே சுமார் 10 வயசுல இருந்து 20 வயசு வரைக்கும் நிறைய சாஸ்திரங்களை கபிஸ்தலம் சுவாமி சன்னதியில திருப்பதியில வாசித்தார் கருடபுரம் சுவாமி.
கபிஸ்தலம் சுவாமின்னு சொல்லக்கூடியவர் ஒரு நடமாடும் பல்கலைக்கழகமாட்டோம். அந்த சுவாமிண்ட வாசிக்கிறதுக்கு போனவாளுக்கு எதுக்காகவும் வெளியில போக வேண்டிய அவசியமே இருக்காது. இதை இந்த சுவாமியாண்ட வாசிச்சா எடுத்து இன்னும் வேற ஏதான வாசிக்கணும்னா இந்த சுவாமிக்கு தெரியாது, இன்னொரு சுவாமிகிட்ட போய் வாசிக்கலாம்னு சொல்ல வேண்டியதான நிர்பந்தமே கிடையாது. எதுவா இருந்தாலும் கபிஸ்தலம் சுவாமியை சாதிப்பார். அப்பேற்பட்ட விசேஷமான ஆச்சாரியர். தேசிக தர்சன விஜயத்வஜம்னு பேரு. வேதாந்த தேசிக சம்பிரதாயத்தினுடைய வெற்றி கொடி. ஸ்ரீமல் லக்ஷ்மண யோகீந்திர சித்தாந்த விஜயத்வஜம் அப்படின்னு ராமானுஜ சம்பிரதாயத்தினுடைய வெற்றி கொடி அப்படின்னு சுவாமி தேசிகனுடைய திருக்குமாரரான நயினாராச்சாரியருக்கு தான் விருதம், பட்டம். அவருக்கு அடுத்தபடியா விசேஷமா தேசிக சம்பிரதாயத்தினுடைய வெற்றி கொடி எங்கு போட்டி சர்ச்சை சதஸ் அப்படின்னு வந்தாலும் அங்கு போய் நம்முடைய விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்திற்காக ராமானுஜ தேசிக சம்பிரதாயத்திற்காக வாதாடி அங்கே வெற்றி கொடியை நாட்டக்கூடிய சுவாமியானபடியினாலே தேசிக தர்சன விஜயத்வஜம் இவர். அப்படி விசேஷமான ஆச்சாரியர். அந்த சுவாமியினிடத்துல விசேஷமா தர்க்கசாஸ்திரம் முதலான சாஸ்திரங்களை எல்லாம் நம்ம கருடபுர சுவாமி வாசிச்சுண்டு ஒரு முறை பாடம் சொன்னதை அப்படியே புடிச்சு கொள்ளக்கூடியதான புத்தி சுவாமிக்கு. சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை சுவாமிக்கு. புரியறதா இல்லையா அப்படின்னு எல்லாம் கேட்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஒரு முறை சாதித்தாலே சுவாமி அப்படியே புடிச்சுருவார். நன்னா அந்த வித்யா கிரகண சாமர்த்தியம், ஆச்சாரியன் சொல்லி வைத்த விஷயத்தை சரியான முறையிலே புரிந்து கொள்வது, அப்படி புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாம ஆச்சாரியனோ மத்தவாளோ கேட்கறச்ச ஆச்சாரியன் சாதித்த விஷயங்களை அப்படியே வார்த்தை மாறாம சொல்றது. இவர் அந்த வயசுலேயே மத்தவாளுக்கு சிந்தனைன்னு சொல்லக்கூடியதான ரிவிஷன் பண்ணி வைக்கிறது. இதையெல்லாம் பார்த்து ஆச்சாரியனுக்கு சிஷ்யர் மேல ரொம்ப சந்தோஷம். வருங்காலத்துல பெரிய மகாவித்வானா பெரிய ஆச்சாரிய புருஷனா வரக்கூடியவர் அனுகிரகித்தார் அன்னைக்கு. இப்படி விசேஷமா என்ன சாஸ்திரம் கத்துண்டாலும் அந்த சாஸ்திரத்துல நல்ல பாண்டித்யத்தோட இவர் சின்ன வயசுலயே இருந்ததுனால அடிக்கடி கபிஸ்தலம் சுவாமி சாதிப்பறாம். சாமானிய சாஸ்திரங்கள்ல தர்க்க சாஸ்திரத்தை ரொம்ப முக்கியமா கத்துப்பா பெரியவாள்லாம். ஏன்னா தர்க்க சாஸ்திர ஞானத்தினாலேதான் ஒருத்தன் வேதாந்த சாஸ்திரத்தை நன்னா புரிஞ்சுக்க முடியும். நீயோ தர்க்க சாஸ்திரத்துல நல்ல கை தேர்ந்தவன் ஆயிட்ட. நான் சொல்லி வைத்த தர்க்க சாஸ்திரம் யாருக்கு பயன் கொடுத்ததோ இல்லையோ உனக்கு விசேஷமா பலன் கொடுத்திருக்கிறது. இந்த தர்க்க சாஸ்திர ஞானத்தை சுஷ்க தர்க்கமாக்க வேண்டாம். அப்படின்னா ஏதோ தர்க்க சாஸ்திரம்னு கத்துட்டார் அதனால அதுல பெரிய பண்டிதர் அப்படின்னு இதோட நின்றுட வேண்டாம். நீ கற்றுக்கொண்ட தர்க்க சாஸ்திர ஞானமானது வீணா போக வேண்டாம். அப்போ எதுக்காக தர்க்கசாஸ்திரம் கத்துக்கிறது? வேதாந்த சாஸ்திரம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீபாஷ்யம் கீதாபாஷ்யம் முதலான கிரந்தங்களில் எல்லாம் ஆழங்கால் படுவதற்காக தர்க்கசாஸ்திரத்தை கற்றுக்கொள்வது. தர்க்கம் தெரியாதவாளால இந்த மாதிரி வேதாந்த சாஸ்திரங்களில் எல்லாம் ஆழ்ந்து நீச்சல் அடிக்க முடியாது. அந்த வேதாந்தம்னு சொல்லக்கூடியதான சமுத்திரத்துல நீந்தி கரையேறணும் அப்படின்னா அவசியம் தர்க்கம்னு சொல்லக்கூடியதான நீச்சல் தெரிஞ்சிருக்கணும். அதனால இந்த தர்க்கசாஸ்திரம் நன்னா கத்துட்டோம், இதை 4 பேருக்கு பாடம் சொல்லி அப்படியே காலம் தள்ளலான்னு சில பேர்லாம் நினைக்கிறாப்புல இந்த தர்க்க ஞானத்தை கேவலம் வீணான தர்க்கமாக்க வேண்டாம், அவசியம் இதை வேதாந்த சாஸ்திரத்துக்கு பயன்படுத்திக்கோ அப்படின்னு அடிக்கடி சாதிச்சுட்டே வருவாராம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதோ சாஸ்திரம் கத்துட்டோம், இதுக்கு மேல ஒண்ண வேண்டாம், 4 பேருக்கு இந்த சாஸ்திரத்தை பாடம் சொல்லிட்டு அப்படியே காலத்தை தள்ளிவிடலாம் அப்படின்னு நினைக்க கூடாது. உனக்கு இருக்கிற விசேஷமான இந்த தர்க்க ஞானத்தை வேதாந்த ஞானத்திற்கு அடிகோலா பயன்படுத்திக்கணும். நீ விசேஷமான ஆச்சாரிய புருஷனா வரணும் அப்படின்னு அனுகிரகிக்கிறார். அடிக்கடி அனுகிரகிச்சுட்டே இருக்கார் சுவாமி. அத நன்னா புரிஞ்சுண்ட சுவாமி தர்க்கசாஸ்திர பாட்டம் எல்லாம் ஆனா விட்டு திரும்பவும் ஆச்சாரியரான கபிஸ்தலம் சுவாமியை விழுந்து சேவித்து பிரார்த்திக்கிறார் முறைப்படி. சுவாமி, சுவாமி தான் அடியனுக்கு ஆச்சாரியர், சுவாமியே அடியனுக்கு விசேஷமா வேதாந்த காலக்ஷேபத்தையும் சாதிக்கணும்னு பிரார்த்திக்கிறார். சமாசிரயணம் சொந்த தாத்தா பிதாமகன் சுவாமி சன்னதியில ஆயிடுத்து. சமாசிரயணம் ஆயிடுத்தோன்னும் உபநயனம் ஆச்சு, உபநயனமானோ விட்டு சமாசிரயணம் ஆச்சு. இனி வேதாந்த காலக்ஷேபம் பண்ணலாம். தர்க்கசாஸ்திரம் ஞானமும் நன்னா இருக்கு சுவாமிக்கு, அதனால வேதாந்த சாஸ்திரம் ரொம்ப நன்னா புரியும். கபிஸ்தலம் சுவாமியாட்டமா அந்த நாள்ல வேதாந்த சாஸ்திரத்துல கரகண்டவா ரொம்ப குறைவு. அப்பேற்பட்ட ஆச்சாரியரிடத்துல ஏற்கனவே சாமானிய சாஸ்திரம் வாசிக்கிற போது அங்கேயே வேதாந்த காலக்ஷேபம் ஆகட்டுமேன்னு பிரார்த்தித்தார் சுவாமி. முறைப்படி பிரார்த்தித்தார். தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானினஹா தத்துவதர்ஷினஹா அப்படின்னு பகவத்கீதையில கண்ணனுடைய ஸ்லோகம்.
மகான்களிடத்திலே பணிவோடு கூட கைகூப்பி விழுந்து சேவித்து வினயமா பிரார்த்திக்கணும் விஷயங்களை. அப்படி வினயமா பிரார்த்தித்து அவ சாதிக்கிற விஷயங்களை பயபக்தியோடு கூட கிரகிக்கணும். அப்போதான் அந்த விஷயங்கள் மனசுல என்னைக்கும் ஸ்திரமா பதிந்து நிற்கும். அதனால பிரயோஜனம் ஏற்படும் அப்படின்னு பெருமாள் சாதிக்கிறார். அதனால அத்தனை வினயமா கபிஸ்தலம் சுவாமிய கருடபுரம் சுவாமி பிரார்த்தித்தார். ஆனா கபிஸ்தலம் சுவாமியினுடைய திருவுள்ளம் வேறு விதமா இருந்தது. சுவாமி என்ன சாதித்தார் அப்படின்னா, என்னிடத்துல பிரார்த்தித்தது ரொம்ப சந்தோஷம். ஆனா என்னுடைய சதீர்த்தரா ஞானம் அனுஷ்டானம் எல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய திருவகேந்திரபுரம் சின்ன சுவாமி என்று பிரசித்தராக இருக்கிற ஸ்ரீனிவாச ராமானுஜ மகாதேசிகன் சன்னதிக்கு போய் பிரார்த்தித்து அங்க காலக்ஷேபம் பண்ணு அப்படின்னு கபிஸ்தலம் சுவாமி கருடபுரம் சுவாமியை அனுகிரகித்தார். இந்த திருவகேந்திரபுரம் சுவாமின்னும் சின்ன சுவாமின்னும் பிரசித்தமா அந்த நாள்ல வழங்கப்பட்ட சுவாமி கேதாண்டப்பட்டி சுவாமியினுடைய சிஷ்யர்கள்ல ஒருத்தர். கேதாண்டப்பட்டி சுவாமியினுடைய சம்பிரதாயம் பெரிய சம்பிரதாயம். ஆலமரமாட்டமா நாலா பக்கம் கிளைகள் விட்ட சம்பிரதாயம். அந்த நாள்ல இந்த கேதாண்டப்பட்டி சுவாமியினுடைய சிஷ்யாலா இருந்தவாதான் இந்த திருவகேந்திரபுரம் சின்ன சுவாமின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீனிவாச ராமானுஜ மகாதேசிகன். அவர் திருவேந்திரபுரத்திலேயே சன்னியாசியா எழுந்தருளிருந்தார். திருவேந்திரபுரத்திலேயே பிருந்தாவனம் இருக்கு அந்த சுவாமிக்கு. அடுத்தபடியா திருப்பதியில கிரகஸ்தரா எழுந்தருளிருந்த கபிஸ்தலம் தேசிகாச்சாரிய சுவாமின்னு சொல்லக்கூடிய மகாவித்வான். பரம வைராகிய நிதியான டெங்கனிக்கோட்டை சுவாமி தேன்கனிக்கோட்டை வரதராமானுஜ மகாதேசிகன் சொல்லக்கூடிய நாராயண சுவாமி. உத்தமூர் சுவாமியினுடைய ஆச்சாரியரான ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி திருப்பதி சுவாமி வேதாந்த ராமானுஜ மகாதேசிகன். ஈகை பெரிய சுவாமி. இந்த மாதிரி மகான்கள்லாம் கேதாண்டப்பட்டி சுவாமியினுடைய பிரதானமான சிஷ்யா. இவ அத்தனை பேரும் ஒருத்தரும் கேதாண்டப்பட்டி சுவாமிக்கு அடுத்தபடியா ஆச்சாரியாலா இருந்த அந்த சம்பிரதாயத்தை பிரவச்சனம் பண்ணிட்டு வந்தா. அதனால விசேஷமா கேதாண்டப்பட்டி சுவாமிக்கு அந்த நாள்ல பெரிய சுவாமின்னு திருநாமம். பெரிய சுவாமி. பல சுவாமிகளுக்கும் ஆச்சாரியனா இருந்தபடினால பெரிய சுவாமின்னு திருநாமம் அவருக்கு. அவர் கூடவே சன்னியாசியா இருந்துண்டு காலக்ஷேபம் எல்லாம் சாதிச்சுண்டு திருவகேந்திரபுரம் சுவாமி திருவகேந்திரபுரத்துல பெரிய சுவாமியான கேதாண்டப்பட்டி சுவாமியோடய இருந்துட்டு இருந்தார். அதனால ரெண்டு சுவாமி இருக்கிறபடினால பெரிய சுவாமி சின்ன சுவாமின்னு விவகாரம். பெரிய சுவாமின்னா கேதாண்டப்பட்டி சுவாமி, சின்ன சுவாமின்னா திருவகேந்திரபுரம் சுவாமி. அந்த சுவாமி சன்னதியில் ஆட்டம் அப்படின்னு கபிஸ்தலம் சுவாமி திருவள்ளம் பத்தினார். கேதாண்டப்பட்டி சுவாமிக்கு வார்த்தக்கிய தசை. கடைசி காலத்துல பரநியாசம் பண்ணிக்க வர சிஷ்யால எல்லாம் டெங்கனிக்கோட்டை சுவாமின்ற பரநியாசம் பண்ணிக்க சொல்லி நியமிப்பார். காலக்ஷேபத்துக்குன்னு வரவாளை எல்லாம் ஒன்னும் இந்த திருவேந்திரபுரம் சின்ன சுவாமி சன்னதிக்கோ அல்லது திருப்பதி சுவாமி சன்னதிக்கோ அனுப்புவாராம் கேதாண்டப்பட்டி சுவாமி. அங்க போய் பண்ணுங்கோ, அங்க ஆட்டம்னு. ஸ்ரீமத் ரகசியத்திரய சார காலக்ஷேபத்துக்கு பிரார்த்திக்கிறவாளை எல்லாம் டெங்கனிக்கோட்டை சுவாமின்ட்டு தான் அனுப்புவாராம். அந்த மாதிரி இந்த சுவாமிகள்லாம் காலக்ஷேபம் சாதிக்கிறதுலயும் ஆச்சார அனுஷ்டானத்திலையும் அத்தனை பெரிய மகா நிஷ்டாலா நிபுணாலா நிஷ்ணாதாலா இருந்துட்டு இருந்தா. அப்பேற்பட்ட ஆச்சாரியரான கேதாண்டப்பட்டி சுவாமி கூடவே இருந்துட்டு அவருக்கு கைங்கரியம் பண்ணிட்டு சம்பிரதாய பிரவச்சனமும் பண்ணி கொண்டிருக்கிற திருவேந்திரபுரம் சுவாமி சன்னதியில உனக்கு காலக்ஷேபம் ஆட்டம் அப்படின்னு கபிஸ்தலம் சுவாமி சாதித்தார். எல்லாம் ஒரே ஆச்சாரியன் திருவடியை சேர்ந்தவா தானே. கபிஸ்தலம் சுவாமிக்கும் கேதாண்டப்பட்டி சுவாமி தான் ஆச்சாரியன். திருவேந்திரபுரம் சின்ன சுவாமிக்கும் கேதாண்டப்பட்டி சுவாமி தான் ஆச்சாரியன். ஒரே சம்பிரதாயத்துல இன்னொரு ஆச்சாரியன் இடத்துல போய் காலக்ஷேபம் பண்ண சொல்லி நியமனம். சரி, ஆச்சாரியன் திருவுள்ளம் ஆச்சாரியன் காரணமா தான் சாதிப்பார். இன்னொரு இடத்துல காலக்ஷேபம் ஆனோன்னு சொன்னாலும் அதுவும் அதே பரம்பரையில அந்த ஆச்சாரியனோடு கூட காலக்ஷேபம் பண்ணின அவருக்கு ரொம்ப வேண்டப்பட்ட, குறிப்பா அந்த ஆச்சாரியராலேயே கை காட்டி கொடுக்கப்பட்ட சுவாமி சன்னதியில தானே காலக்ஷேபம் பண்ண போறோம். நாமளா ஒரு இடத்துக்கு போலையே. அதனால கிட்டத்தட்ட இந்த சுவாமியை அந்த சுவாமியை ஒண்ணுன்னு நினைச்சுட்டு அவர் திருவடி வாரத்துல காலக்ஷேபம் பண்ணணும் அப்படின்ற எண்ணத்தோடு கூட கபிஸ்தலம் சுவாமியை சேவித்து அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு கருடபுரம் சுவாமி சொந்த ஊருக்கு புறப்பட்டு வந்துட்டார். ஆத்துக்கு வந்து அம்மா அப்பாவை எல்லாம் பார்த்து தாத்தா பாட்டி எல்லாம் பார்த்து சமாசிரயன ஆச்சாரியரான பிதாமகனை சேவித்து நடந்த விஷயத்த சொன்னார். அடியன் கபிஸ்தலம் சுவாமி சன்னதியில தர்க்கசாஸ்திரத்தை எல்லாம் அபியசிச்சுட்டேன். காலக்ஷேபத்துக்குன்னு பிரார்த்தித்த போது திருவகேந்திரபுரம் சுவாமி கிட்ட போய் ஆட்டோன்னு சாட்சாயிருக்கு அப்படின்னு சொல்லவே பிதாமகன் சுவாமி சாட்சாரம். ரொம்ப சந்தோஷம். எப்பேற்பட்ட யோகம் பார்த்தியா உனக்கு. திருவகேந்திரபுரம் சுவாமி இப்போ நம்ம ஊர் பக்கத்துலதான் எழுதிருக்கார்.
சன்னியாசி ஒன்னும் அப்படி சஞ்சாரம் பண்ணிட்டு எழுந்தருள் இருப்பாளோன்னு சுவாமிகள்லாம். திருவகேந்திரபுரம் சுவாமி உத்தம சன்னியாசி, நடந்தேதான் எங்கேயும் போகக்கூடியவர். இப்போ நீ வந்த நேரம் நம்ம கருடபுரத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஏதோ ஒரு இடத்துலதான் அக்ரஹாரத்துல சுவாமி எழுதிருக்காரு. இப்பவே ஏதோ உபகாரம் வாங்கிட்டு போய் சேவித்து சுவாமியை பிரார்த்தித்து கபிஸ்தலம் சுவாமி நியமனப்படி அடியனுக்கு காலக்ஷேபம் ஆனோன்னு பிரார்த்தி அப்படின்னு ஆச்சாரியன் சாதிச்சார். பிதாமகன் சமாசிரயண ஆச்சாரியர். ரொம்ப சந்தோஷம். சுவாமி சாட்சார், நாம ஒரு நல்ல நாள் பார்த்து கருடபுரத்துல இருந்து திருவேந்திரபுரத்துக்கு போய் பிரார்த்திக்கணும்னு நினைச்சோம். ஆனா ஆச்சாரியனே இங்க சமீபத்துல எழுந்தருளி இருக்காரு அப்படின்னா நம்மள அத்தனை விசேஷமா அனுகிரகம் பண்றாரு நம்ம ஆச்சாரியன் அப்படின்னு சுவாமிக்கு ரொம்ப சந்தோஷம். ஏதாவது பழத்தை உபகாரமா வாங்கிட்டு போய் சுவாமிக்கு சமர்ப்பிச்சு சுவாமிய காலக்ஷேபத்துக்காக பிரார்த்திக்கணும் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கார். நினைச்சிட்டு வெறும அப்படியே வாசலுக்கு வரார். வந்து பார்த்தா கருடபுரம் ரொம்ப சின்ன அக்ரஹாரம், அந்த காலத்துல ரொம்ப குக்கிராமம். அந்த ஊர்ல ஒருத்தர் திடீர்னு வாழைப்பழம் வித்துட்டு வந்தாராம் வீதியில. ஆச்சாரியனுக்கு ஏதாவது பழம் உபகாரம் வாங்கிட்டு போய் சேவிக்கணும்னு நினைச்ச க்ஷணத்துல இந்த ஊர்ல அபூர்வமா ஒருத்தர் வாழைப்பழம் வித்துட்டு வர்றாரு. இதுவே பெருமாள் பிராட்டியினுடைய அனுகிரகம் நமக்கு பூர்ணமா இருக்குன்றத காட்டுறது, இதுவே சுபசகுணம் அப்படின்னு உடனே அவரை கூட்டு வாழைப்பழத்தை வாங்கிட்டு கருடபுரம் சுவாமி எங்க இருக்காரு அங்க ஓடினார். சுவாமி ஓடி திருவகேந்திரபுரம் சுவாமி எங்க இருக்காரு அங்க போனார். அங்க போய் அந்த சுவாமியை சாஷ்டாங்கமா சேவித்து, அடியன் கருடபுரம் ராஜகோபாலன், பிதாமகனிடத்துல பஞ்சசம்ஸ்காரம் எல்லாம் ஆகியிருக்கு, கபிஸ்தலம் சுவாமி சன்னதியில சாஸ்திரங்கள்லாம் வாசிச்சிருக்கேன், இங்க பிரார்த்தித்து இந்த சுவாமி சன்னதியில வேதாந்த காலக்ஷேபம் பண்ணணும்னு கபிஸ்தலம் சுவாமியினுடையதான திருவுள்ளம், அதை நிறைவேற்றி அடியனை அனுகிரகிக்கணும்னு பிரார்த்திக்கிறார். சுவாமியும் இவர் பிரார்த்தித்த விதம், இவர் முகத்துல இருக்கக்கூடிய தேஜஸ், வசந்த குலத்தில் அவதாரம் பண்ணின இவருடையதான ஆபிஜாத்தியம், கபிஸ்தலம் சுவாமியினுடைய விசேஷ அனுகிரகத்துக்கு பாத்திரமானவர்னு கேள்விப்பட்டு இவருடைய தர்க்கசாஸ்திர ஞானத்தை எல்லாம் பரிசோதித்து பார்த்து அத்தனை சந்தோஷம். இப்படி விசேஷமான சத்பாத்திரத்துலன்னா வேதாந்த விஷயத்தை எல்லாம் தானம் பண்ணணும். அதுவும் வேதாந்த சாஸ்திரத்துல பெரிய சிம்மமாக இருக்கக்கூடிய கபிஸ்தலம் சுவாமி ஒரு பையனை கை காட்டி இந்த பையனுக்கு வேதாந்த காலக்ஷேபம் சொல்லணும்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா எப்பேற்பட்ட விசேஷ வியக்தி. நிச்சயம் வருங்காலத்துல பல பேருக்கு வேதாந்த சாஸ்திரத்தை காலக்ஷேபம் சாதிக்கக்கூடிய ஆச்சாரியனாக வருவான் அப்படின்னு அன்னைக்கே அனுகிரகம் பண்ணி திருவகேந்திரபுரம் சுவாமின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீனிவாச ராமானுஜ மகாதேசிகன் அவருக்கு காலக்ஷேபம் சாதிக்க ஆரம்பித்தார். முறைப்படி இப்போ நான் சஞ்சாரத்துல இருந்துட்டு இருக்கேன், திரும்பவும் திருவேந்திரபுரத்துக்கு போனேன்னா அங்க என்னோட கூட தங்கி இருந்து எப்படியானா திருப்பதியில தங்கி ஆச்சாரியனுக்கு கைங்கரியம் எல்லாம் பண்ணிட்டு காலக்ஷேபம் பண்ற மாதிரி வித்யா கிரகணம் பண்ணினியோ, சாஸ்திரங்கள்லாம் வாசிச்சையோ, அந்த மாதிரி திருவேந்திரபுரத்துல நமக்கு கூட மாடு இருந்து ஒத்தாசை பண்ணிட்டு வேதாந்த காலக்ஷேபம் எல்லாம் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சாதிச்சு அனுகிரகித்தார். ரொம்ப சந்தோஷமா ஆத்துக்கு போய் ஆத்துமணிசாலண்டெல்லாம் இந்த விஷயத்த சொன்னார். சொல்லிட்டு ஆச்சாரியனோடு கூட நடந்தே திருவேந்திரபுரத்துக்கு எழுந்தருளினார். அங்க ஆச்சாரியனுடையதான ஆசிரமத்திலே ஆச்சாரியனுக்கு கைங்கரியங்கள் எல்லாம் பண்ணி கொண்டு, திருவேந்திரபுரம் சுவாமிக்கு கபிஸ்தலம் சுவாமிக்கெல்லாம் கைங்கரியம் பண்றது சாதாரண விஷயம் அல்ல. நெருப்பலம்பின ஆச்சாரக்காரா, அவ்வளோ சாதாரணமா யாரோடும் பேச மாட்டா, அவ்வளோ சாதாரணமா யாரும் பக்கத்துல போயிட முடியாது. அப்பேற்பட்ட மகான்களுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடியதான பாக்கியம் அந்த சின்ன வயசுல கிடைக்கிறதுன்னா எத்தனை பெரிய அவதார குல மகிமை. சொந்த குலத்துல அவதாரம் பண்ணினதான மகிமை, அந்த குலத்திலே அவதாரம் பண்ணினதற்கேற்ப ஆச்சார அனுஷ்டானங்கள், உத்தமமான பக்தி, ஆச்சாரிய பக்தி, வினயம், விசேஷமான ஞானம், இதெல்லாம் பார்த்து அத்தனை சின்ன வயசுலயும் இவரை கைங்கரியம் பண்றதுக்காக அந்த மகான்கள்லாம் அன்னைக்கு அனுமதித்தான்னு சொன்னா, விளையும் பயிர் முளையிலே தெரியும்னு சொல்றது போல இந்த சுவாமியினுடையதான ஆச்சார அனுஷ்டான வைபவம் அப்படி இருந்தது. அப்பவே ஆச்சாரியரான திருவேந்திரபுரம் சுவாமிக்கு கைங்கரியம் பண்ணிட்டு காலக்ஷேபம் எல்லாம் பண்ணிட்டு வரார். கொஞ்ச நாள்ல ஆச்சாரியனுடைய அபிமான புத்திரர்னு சொல்லும்படி ஆயிட்டார். ஆச்சாரியரான திருவேந்திரபுரம் சுவாமிக்கு எப்படி ராமானுஜருக்கு திருக்குறையை பிரான் பிள்ளான் ஞான புத்திரர் அபிமான புத்திரர்னு சொல்றோமோ, அந்த மாதிரி திருவேந்திரபுரம் ஸ்ரீனிவாச ராமானுஜ மகாதேசிகன் கருடபுரம் ராஜகோபாலாச்சாரியரை என்னுடைய ஞான புத்திரன் அபிமான புத்திரன் அப்படின்னு அபிமானம் வச்சுட்டு இருந்தார். எப்படியானா ராமானுஜருக்கு திருக்குறையை பிரான் பிள்ளான் அப்படின்னா அத்தனை திருவுள்ளமோ, அந்த மாதிரி கருடபுரம் சுவாமின்னா திருவேந்திரபுரம் சுவாமிக்கு அத்தனை திருவுள்ளம். இதற்கு காரணம்
இவரிடத்துல இருந்த உத்தமமான ஞானம், பக்தி, வணிகம், ஆச்சார அனுஷ்டானம் இதெல்லாம் தான் அப்படின்னு ஆச்சாரியரான திருவேந்திரபுரம் சுவாமி அடிக்கடி சாதிப்பறான். அப்படி ஆச்சாரியனுக்கு ஆசிரம கல்பமா கைங்கரியம் எல்லாம் பண்ணிட்டு காலக்ஷேபம் எல்லாம் பண்ணிட்டு வந்தார். காலக்ஷேபம் எல்லாம் பூர்த்தியானா விட்டு ஆச்சாரியனை பிரார்த்தித்து அடியனுக்கு பரநியாசம் பண்ணி வைக்க வேணும்னு பிரார்த்தித்தார். ஆச்சாரியரான திருவேந்திரபுரம் சுவாமியும் விசேஷமா தேவநாதனுடைய க்ஷேத்திரமான திருவேந்திரபுரத்திலே கருடபுரம் ராஜகோபாலாச்சாரிய சுவாமிக்கு பரசமர்ப்பணம்னு சொல்லக்கூடியதான உபாயத்தை அனுஷ்டித்து அவருக்கு ஸ்ரீவைகுண்டத்தை அனுகிரகித்தார். இப்படி விசேஷமா சாமானிய சாஸ்திரங்கள்லாம் கபிஸ்தலம் சுவாமி சன்னதியில் ஆச்சு. வேதாந்த சாஸ்திரமும் பரநியாசமும் திருவேந்திரபுரம் சுவாமி சன்னதியில் ஆச்சு. பஞ்சசம்ஸ்காரம்னு சொல்லக்கூடியதான சமாசரணம் பிதாமகன் சுவாமி சன்னதியில் ஆச்சு. ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு ஆக வேண்டிய அத்தனை சம்ஸ்காரமும் ஆயிடுத்து சுவாமிக்கு. விசேஷமா காலக்ஷேபம் பண்ணி மகா வித்வானாக திகழ்ந்தார். அப்போ சுமார் ஒரு 22 வயசு இருக்கும் சுவாமிக்கு, கருடபுரம் சுவாமிக்கு. ஒரு 22 வயசுக்குள்ளேயே சுவாமி தேசிக நாட்டமா எல்லாத்தையும் கத்துட்டார். விம்சத்யப்தே விஸ்ருத நானா வித வித்ய அப்படின்னு சுவாமி தேசிகனை சொல்றோம். 20 வயசுக்குள்ள சுவாமி கத்துக்க வேண்டிய விஷயங்கள் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லும்படி அத்தனை சாஸ்திரங்களையும் கற்று தேர்ந்தாராம் சுவாமி தேசிகன். அந்த மாதிரி 22 திருநட்சத்திரங்களுக்குள்ள எல்லா காலக்ஷேபமும் பூர்த்தி ஆயிடுத்து சுவாமிக்கு. அதுவும் விசேஷமா திருவேந்திரபுரம் சுவாமி சன்னதியில் ஆயிருக்கு. அப்ப சுவாமியினுடைய ஞான பரிபாகம் பரிபக்குவம் எப்படி இருக்கணும்னு பார்க்கணும். அப்பேற்பட்ட சுவாமியை தேடிண்டு திருத்தகப்பனார் சுவாமி, கருடபுரம் சுவாமியினுடைய திருத்தகப்பனார் திருமலாச்சாரிய சுவாமி திருவேந்திரபுரத்துக்கு வந்துட்டார். ஆச்சாரியன் சன்னதிக்கு வந்துட்டார். வந்து ஆச்சாரியரான திருவேந்திரபுரம் சுவாமியை சேவித்து பிரார்த்திக்கிறார். சுவாமி, அடியன் பையன் ரொம்ப நாள் சாஸ்திரம் வாசிக்கணும்னு கிட்டத்தட்ட 10 வருஷம் என்ன பிரிஞ்சு திருப்பதியில இருந்து கபிஸ்தலம் சுவாமிக்கு கைங்கரியம் பண்ணிட்டு அங்க வாசிச்சுட்டு வந்தான். அப்புறம் அங்கேருந்து வந்து வேதாந்த காலக்ஷேபம் பண்ண போறேன்னு திருவேந்திரபுரத்துல வந்து இங்க சுவாமி சன்னதியில கைங்கரியம் பண்ணிட்டு காலக்ஷேபம் பண்ணிட்டு இருக்கான். நான் பெத்த பிள்ளைய ரொம்ப நாளா பிரிஞ்சிருக்கேன். இப்ப காலக்ஷேபம் ஆயிடுத்து. ஆச்சாரியன் அனுமதி கொடுத்தா என் பிள்ளைய நான் அழிச்சுட்டு போறேன் எங்க ஆத்துக்கு, என் பையன் என்னோட இருக்கட்டும் அப்படின்னு பிரார்த்தித்தார். திருவேந்திரபுரம் சுவாமி சாட்சியாராம், நான் ஒண்ணு சொல்றேன், உமக்கு இவன் ஒருத்தன் மட்டும் பிள்ளை இல்லையே, 2 பசங்கள் ஒன்னும் உமக்கு, இன்னொரு பிள்ளை இருக்கான ஒன்னும். அதனால அந்த குமாரரிடத்துல புத்திரவாத்சல்யத்தை பண்ணி கொண்டிருங்கோ. இந்த ராஜகோபாலனை விட்டா உங்களுக்கு வேற பிள்ளை இல்லைன்னு சொன்னா இப்போதே இவனை உங்களோட அனுப்பிடுவேன். உங்களுக்கு தான் 2 பசங்களாச்சே. அந்த இன்னொரு பையன் உங்க ஆத்துலயே உங்களோடய தானே இருந்துட்டு இருக்கார். இவர் தானே திருப்பதிலையும் இங்கேயும் வந்து தங்கி காலக்ஷேபம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கார். இவரை பத்தி நீங்க யோசிக்கிறத விட்டுடுங்கோ. அந்த பிள்ளைய உங்க பிள்ளையா நினைச்சு பாசத்தை காட்டிட்டு வாங்கோ. ஒரே பிள்ளைன்னு நினைச்சுக்கோங்க. இவர் நமக்காக நம்முடைய ஞான புத்திரராக நம் பக்கத்திலேயே இருக்கட்டும்னு சாட்சிட்டாராம் சுவாமி. அத்தனை தூரம் எத்தனையோ பேர் வருவா, சமாசயனம் பண்ணிப்பா திரும்ப போவா, பரநியாசம் பண்ணிப்பா திரும்ப போவா, மந்திரோபதேசம் வாங்கிப்பா திரும்ப போவா, காலக்ஷேபம் பண்ணுவா திரும்ப போவா. ஆனா இந்த ஒரு சிஷ்யரை மாத்திரம் திரும்ப ஆத்துக்கு அனுப்புறதுக்கு ஆச்சாரியனுக்கு திருவுள்ளம் இல்லை. அந்த அளவுக்கு கடைசி மட்டும் தன்னோட கூடையே இருக்கட்டும் அப்படின்னு அபிமான புத்திரரா வச்சுட்டு இருக்கார். எப்படியானா நடாதூர் அம்மாளை எங்களாழ்வான் அபிமானித்தாரோ அந்த மாதிரி அபிமானித்து வச்சுட்டு இருக்கார். திருத்தகப்பனார் சுவாமியும் சரி இப்போதைக்கு ஆச்சாரியன் சாதிக்கிறார், கூடிய சீக்கிரம் நம்ம புள்ள நம்ம கிட்ட வந்து சேருவான் அப்படின்னு நினைச்சுட்டு பெருமாள் தாயாரை சேவிச்சுட்டு புறப்பட்டு ஆத்துக்கு வந்துட்டார். இவர் திருவேந்திரபுரம் சுவாமி சன்னதியில வேதாந்த காலக்ஷேபம் ஸ்ரீபாஷ்யம் எல்லாம் காலக்ஷேபம் பண்றச்ச இவரோட கூட காலக்ஷேபம் பண்ணவாள்லாம் மகா வித்வான்கள், ஆச்சாரிய புருஷா. சேட்லூர் சுவாமின்னு சொல்லக்கூடிய சேட்லூர் நரசிம்மாச்சாரிய சுவாமி தேசிக பக்தி விக்கிரகம்னு சொல்லலாம். அந்த சுவாமிய தேசிக பக்தியே ஒரு வடிவம் எடுத்து வந்தா அதுதான் சேட்லூர் சுவாமி. சுவாமி தேசிகனுடைய நிறைய கிரந்தங்களுக்கு ஆச்சரியமான கம்பீரமான வியாக்கியானங்களை எல்லாம் தமிழ்ல பண்ணின சுவாமி. ஸ்ரீமத் ரகசியத்திரயசாரம் என்ன, சததூஷணி என்ன, தாத்பரிய சந்திரிகை என்ன, தேசிக பிரபந்தங்கள் என்ன, சில்லறை ரகசியங்கள் என்ன, சச்சரித்திர ரக்ஷை என்ன, இப்படி பல விசேஷமான சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீசூக்திகளை தமிழ்ல மொழிபெயர்த்த சுவாமி. அருளி செயல்ல அப்படி ஒரு ஆழங்கால் பட்ட பாண்டித்யம் சேட்லூர் சுவாமிக்கு. ஆழ்வார் போல அனுபவிப்பார் பெருமாள் பிராட்டி எல்லாம் அருளி செயல் கொண்டு. அப்பேற்பட்ட சேட்லூர் நரசிம்மாச்சாரிய சுவாமி ஒப்புளியப்பன் கோயில் வங்கீபுரம் நவநீதம் கிருஷ்ணமாச்சாரிய சுவாமின்னு சொல்லக்கூடிய நவநீதம் சுவாமி. திருவிண்ணகரப்பனுக்கு எப்போதும்
மந்திர புஷ்பம் வேதம் முதலான கைங்கரியங்களை எல்லாம் பண்ணிக்கொண்டு திருவிண்ணகர்ல ஒப்புளியப்பன் கோயில்ல பெருமாள் திருவடிவாரத்திலேயே நித்தியவாசம் பண்ணிக்கொண்டு பெருமாள் கைங்கரியத்திற்காகவே ஊரை விட்டு எங்கேயும் போகாம கடைசியை மட்டும் திருவிண்ணகரப்பனுக்கு கைங்கரியம் பண்ணி ஒரு வெள்ள வேஷ்டி சன்னியாசியா வாழ்ந்த மகா வித்வான். அந்த சுவாமியினுடைய திருக்குமாரர் தான் நிறைய புஸ்தகங்கள்லாம் எழுதி நமக்கு அனுகிரகம் பண்ணின ஒப்புளியப்பன் கோயில் ஸ்ரீராம தேசிகாச்சாரிய சுவாமி. அப்பேற்பட்ட மகா வித்வான் வங்கீபுரம் நவநீதம் கிருஷ்ணமாச்சாரிய சுவாமி இவெல்லாம் கருடபுரம் சுவாமியோட கூட காலக்ஷேபம் பண்ணினவா. அப்போ அந்த காலக்ஷேப கோஷ்டி அந்த திருவேந்திரபுரம் சுவாமியினுடைய ஆசிரமம் எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பார்க்கலாம். ஒன்னொன்னும் சிங்கங்கள் இந்த சுவாமி எல்லாம், அத்தனை சிம்மங்களும் ஒன்னா சேர்ந்து கோஷ்டியா இருக்கு. இத்தனை சிம்மங்களும் ஒரு பெரிய சிம்மத்தினிடத்துல காலக்ஷேபம் பண்றதுன்னு சொன்னா வேதாந்தம் விளைந்த பூமின்னு கொண்டாடணும் அந்த ஆசிரமத்தை. அப்படி விசேஷமா மகான்களோட எல்லாம் கூட சதீர்த்தரா இருந்து காலக்ஷேபம் பண்ணிட்டு இருந்தார். இப்படிதான் ஆச்சாரியரான திருவேந்திரபுரம் சுவாமி, இன்னொரு ஆச்சாரியரான கபிஸ்தலம் சுவாமி, உத்தமூர் சுவாமி ஆச்சாரியரான திருப்பதி சுவாமி, இந்த மாதிரி பெரிய பெரிய சிம்மங்கள், டெங்கனிக்கோட்டை சுவாமி இவாள்லாம் ஒன்னா காலக்ஷேபம் பண்ணா கேதாண்டப்பட்டி சுவாமி சன்னதியில. இப்போ திருவேந்திரபுரம் சின்ன சுவாமியில இவாள்லாம் சேர்ந்து காலக்ஷேபம் பண்றதை பார்த்தா கேதாண்டப்பட்டி சுவாமியே திருவேந்திரபுரம் சுவாமியா அவதாரம் பண்ணி இன்னும் நிறைய மகான்களை எல்லாம் தயார் பண்றாரோன்னு சொல்லும்படியா இருக்குமா அந்த காலக்ஷேப கோஷ்டி. அப்படி விசேஷமான ஒரு மகான்களா இவாள்லாம் எழுந்தருள் இருந்தா. அப்புறம் சுவாமிக்கு விவாகம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சுவாமியினுடைய திருத்தகப்பனார் திரும்ப போய் ஆச்சாரியனை பிரார்த்தித்தார். சரி, கிரகஸ்தாசிரம தர்மத்தை ஏத்துக்கிட்டோம் அப்படின்னு சுவாமி உத்தரவு கொடுத்தார். கருடபுரம் ராஜகோபாலாச்சாரிய சுவாமி அழிச்சுட்டு வந்து மதுராந்தகத்துல குடிபெயர்த்தி சுவாமிக்கு விவாகம் எல்லாம் நடந்தது. உத்தமமான ஒரு குளத்துல ஒரு அம்மங்கார பாணி கிரகணம் பண்ணிட்டார் சுவாமி. கிரகஸ்தாசிரம தர்மத்தை அனுஷ்டித்த நாள் முதல் ஒரு கிரகஸ்தனுக்கு உண்டான அத்தனை அனுஷ்டானங்களையும் விடாத பண்ணிட்டு வந்தார் சுவாமி. ஒரு கிரகஸ்தரா, ஒரு ஸ்ரீ வைஷ்ணவரா, ஒரு பரமயகாந்தியா எல்லா தர்மங்களையும் விடாம அனுஷ்டிச்சுட்டு வந்தார். சுவாமிக்கு பெருசா சொத்து பூமி எல்லாம் ஒண்ணும் கிடையாது, கஷ்ட ஜீவனம் தான். ரொம்ப பெரிய சொத்தம் கிடையாது, இல்ல ரொம்ப கஷ்டம்ன்றதும் கிடையாது. சாதாரணமா இருந்துட்டு இருந்த குடும்பம் சுவாமியினுடைய குடும்பம். இருந்தாலும் கூட சுவாமி சாஸ்திர சம்பிரதாயங்களின்படி கிரகஸ்தாசிரம தர்மத்தை அனுஷ்டிப்பதுல, சதாச்சாரங்களை கடைபிடிக்கிறதுல ரொம்பவும் குறிக்கோளோட கூட இருந்தார். ஆச்சாரம் முக்கியம், அனுஷ்டானம் முக்கியம். தர்மத்தை முறையா அனுஷ்டிக்கணும்ன்றதுல சுவாமி குறிக்கோளா இருந்துட்டு வந்தார். மகா ஆச்சாரியர்களுடைய அனுகிரகம் பெற்ற சுவாமி. அப்படி வசந்த குலத்திலே பிறந்த அந்த ஆதிஜாத்தியம், உயர்குல பிறப்பு, வசந்த ஆச்சாரம், அனுஷ்டானம், ஞானம், மகாவித்வான்களான ஆச்சாரியர்களுடைய அனுகிரகம். திருப்பதியில் இருக்கிறச்ச கபிஸ்தலம் சுவாமிக்கு பிள்ளையாட்டமா இருந்து கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார். திருவேந்திரபுரம் சுவாமியோ என்னுடைய அபிமான புத்திரனா என் கூடயே இருக்கட்டும்னு வேற சொல்லியிருக்கார். அப்படி ஆச்சாரியர்களாலே கொண்டாட பெற்ற சுவாமி பார்த்தா அந்த மாதிரி தெரியவே தெரியாதான். மகா சாந்த ஸ்வரூபியாம், ரொம்ப பணிவா இருப்பேராம். வித்யா வினய சம்பன்னகா, வித்யை மட்டுமல்ல வினயமும் சுவாமியினிடத்துல குடிகொண்டிருந்ததாம். அப்படி மகா சாந்த ஸ்வரூபியா, மகா வைராகிய நதியா இருந்தாராம். கிரகஸ்தரா இருக்கிறச்ச அத்தனை சின்ன வயசுலயே சுவாமிக்கு பேர்ல ஆசை இல்ல, புகழ் ஆசை இல்ல, சொத்து சுகங்கள்ல பணத்துல எல்லாம் ஆசை இல்ல சுவாமிக்கு. இப்போ மதுராந்தகத்துல சக்கரவர்த்தி திருமகன் கருணாகரன் எம்பெருமானை நித்தியம் சேவித்துக் கொண்டு மதுராந்தகம் ஏரியில தினம் தீர்த்தாமாடிண்டு கோவிலுக்கு முன்னால இருக்கக்கூடிய ராமச்சந்திர புஷ்கரணியில தினம் அனுஷ்டானம் எல்லாம் பண்ணிண்டு உத்தமமா கிரகஸ்த தர்மத்தை அனுஷ்டித்துக் கொண்டு கருடபுரம் ராஜகோபாலாச்சாரிய சுவாமி மதுராந்தக வாசம் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அந்த சமயத்துல திடீர்னு ஒரு நாள் திருப்பதிக்கு போனோம், போய் ஆச்சாரியரான கபிஸ்தலம் சுவாமியை சேவிச்சுட்டு வரலாம், பெருமாள் எல்லாம் சேவிச்சுட்டு வரலாம் மலைக்கு போயின்னு தோணித்து சுவாமிக்கு. அப்போ திருப்பதிக்கு வந்தார். கபிஸ்தலம் சுவாமியை சாஷ்டாங்கமா விழுந்து சேவித்தார். கபிஸ்தலம் சுவாமி இவரை பார்த்துட்டு வழக்கமா என்ன சொல்லுவார், எப்பயான ஊர்ல இருந்து வந்து சேவித்தா சிஷ்யன் அப்படின்ற அபிமானத்தினால வாடா கண்ணா சௌக்கியமா வந்தையா, பிரயாணம் எல்லாம் எப்படி இருந்ததுன்னு கேட்பார். இப்ப என்ன கேட்டாராம், பெரியவாளை எல்லாம் கேட்கிற மாதிரி கேட்டாராம், ரொம்ப மரியாதையா கௌரவமா. சதாச்சாரிய கட்டாட்சம் பெற்றீரோ, பிரம்ம வித்யா பாரங்கத ராணீரோ அப்படின்னு மகான்களை எல்லாம் கேட்கறது போல மரியாதையோட கூட பகுவச்சன பிரயோகமா கேட்டாராம். சுவாமி அப்படியே கூணி குறுக்கி போயிட்டாராம். நாமளா இருந்தா என்ன நினைப்போம், நம்ம ஆச்சாரியனே நம்மள வாங்கோ போங்கோன்னு கூப்பிடுறார், அவர் இவர்னு சொல்றார்,
அவ்வளவு பெரிய ஞானியா போயிட்டோம், அத்தனை வித்வத் வந்துடுத்து, நமக்கு அத்தனை பாண்டித்யம் வந்துடுத்து, வாடா போடான்னு சொல்லிட்டு இருந்த சுவாமியே இத்தனை காலக்ஷேபம் பண்ணியிருக்கான், மகா வித்வான் ஆயிட்டான், இவனை போய் வாடா போடான்னு சொல்லலாமா? அவர் இவர் சுவாமின்னு தான் சொல்லணும் அப்படின்னு என்ன கொண்டாடுறாரு அப்படின்னு நினைச்சுப்போமோன்னு நாமெல்லாம். ஆனா இந்த சுவாமி பரம சாத்வீகரானபடியினால அப்படியே கூனி குறுகி போயிட்டாராம். ஒரு வார்த்தை பேசல, கண்ணெல்லாம் கலங்கிடுத்தான் சுவாமிக்கு. நம்ம சொந்த ஆச்சாரியன் இந்த சுவாமியினுடைய ஞான பிக்ஷையினாலதான் இன்னைக்கு நாம காலக்ஷேபம் எல்லாம் பண்ண முடிஞ்சது. இவரே இத்தனை ஆழங்கால் பட்டு தர்க்கசாஸ்திரம் எல்லாம் சொல்லி வைக்கலன்னா நமக்கு வேதாந்த காலக்ஷேபம் என்ன புரிஞ்சிருக்கும்? ஏதோ நமக்கு துளி ஞானம் இருக்குன்னா அதெல்லாம் இந்த சுவாமியினுடைய அனுகிரகம் தானே. நமக்கு முதல் ஆச்சாரியன் இவர் தானே. வித்யா கிரகணத்துல வாசிக்கிறதுல முதல் ஆச்சாரியன் இவர் தானே. பிரம்மோபதேசம் பண்ணி வைத்த பிதா ஒரு ஆச்சாரியன் இருக்கார், பிரம்மோபதேஷ்டா. பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி வைத்த ஆச்சாரியர் பிதாமகன் இருக்கார், அவள்லாம் சம்பிரதாய ஆச்சாரியா. வித்யா கிரகணம் பண்ணி வைத்த ஆச்சாரியர்கள்ல முதல் ஆச்சாரியன் இந்த சுவாமி தானே. இவரே நம்மள இப்படி பேசுறாரு அப்படின்னு சுவாமிக்கு ரொம்ப மனசு கஷ்டமா போயிடுத்தான். உடனே சுவாமி நம்மள யாரோ வெளி மனுஷாலாட்டமா வாங்கோ போங்கோன்னு நினைக்கிறார், பேசுறார். அதனால சுவாமி சன்னதிக்கு போவாண்டான்னு மனசு கஷ்டப்பட்டு திருப்பதியில வேற எங்கேயோ தங்கிண்டு மலையில பெருமாளை சேவிக்கிறதும் கோவிந்தராஜன் தாயார் எல்லாம் சேவிச்சுட்டு இருந்திருக்காரு. ஒரு 2-3 நாள் அப்படியே இருந்திருக்காரு. கபிஸ்தலம் சுவாமி சன்னதியில எப்பவும் காலக்ஷேபம் பண்ணிட்டே இருப்பா யாரானோ, இல்ல சாஸ்திரம் சொல்லிட்டே இருப்பார் யாருக்கானோ. அப்போ அங்க வழக்கமா காலக்ஷேபம் கேட்க வர சிஷ்யால பார்த்து கபிஸ்தலம் சுவாமி கோபமா கேட்டாராம், எங்கடா காணோம் அவன? காலக்ஷேபம் பண்ணி பெரிய வித்வானா போயிட்டோன்னு தன் அபிமானம் வந்துடுத்தோ, ஆச்சாரியன்னு மதிச்சு என்ன எட்டி கூட பார்க்கலையே அப்படின்னு கடிஞ்சுண்டாராம் சுவாமி. இதை யாரோ கருடபுர சுவாமி கிட்ட போய் சொல்லியிருக்கா. சுவாமியை சேவித்தோம், இன்னைக்கு காலக்ஷேபத்தின் போது சுவாமி இப்படி கேட்டார், ஊர்லூர்லயே இருந்துட்டு இருக்கான், ஆச்சாரியன்னு கூட வந்து சேவிக்கல, அந்த அளவுக்கு பெரிய வித்வானா போயிட்டானா, தனக்கு எல்லாம் தெரிஞ்செடுத்துன்ற என்னமான்னு சுவாமி கோச்சுண்டார், உன்னை கடிஞ்சுண்டார் உண்மை அப்படின்னு சொன்னாலாம். வந்து சுவாமி அப்படியே கண்ணுல ஜலத்தை உதிர்த்துண்டு அழுதுண்டே ஓடி வந்தாராம் சுவாமி சன்னதிக்கு. சுவாமி என்ன மன்னிச்சுடுங்கோ, இந்த வார்த்தையை தான் நான் எதிர்பார்க்கிறேன். ரொம்ப உரிமையோடு கூட அடியேன வாடா போடான்னு பேச வேண்டாமா, அடியேன கடிஞ்சுக்க வேண்டாமா, அடியேன அத்தை பண்ணு இத்த பண்ணுன்னு ஏவல் பணிகள் செய்ய வேண்டாமா, என்ன அதிகாரம் பண்ண வேண்டாமா, என்னமோ காலக்ஷேபம் பண்ணிட்டேன்றதுக்காக என்ன நீங்கோ வாங்கோ போங்கன்னு பேசலாமா? எனக்கு எத்தனை கஷ்டமா இருந்து தெரியுமா அந்த மாதிரி நீங்க சொல்றச்சே. ஆச்சாரியன் வாடா போடான்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாரான்னு எத்தனை சிஷ்யன் ஏங்குறான். மற்றபடி சுவாமி நினைச்சுட்ட மாதிரி காலக்ஷேபம் பண்ணிட்டோம், நமக்கு எல்லாம் தெரிஞ்சு போயிடுத்து, அதனால ஆச்சாரியன் சன்னதிக்கு போவாண்டான்னு சொல்லக்கூடிய அகங்காரம் எல்லாம் இல்ல, மன்னிக்கணும். அந்த மாதிரி சுவாமி நினைச்சதுக்கு அடியன் தான் காரணம், அடியனை மன்னிச்சுடுங்க. இப்போ உரிமையா சுவாமி உன்னை கோச்சுட்டார், அவன் இவன் சொன்னார் அப்படின்னு மத்தவா வந்து சொன்ன போதுதான் சுவாமியினுடைய திருவுள்ள அடியனுக்கு புரிஞ்சது. என்ன போய் அப்படி சொல்லிட்டீங்களே சுவாமி, சொந்த பிள்ளையாட்டமா வாடா போடான்னு அதிகாரம் பண்ணிட்டு இருந்தீங்க, என்ன அன்பா இருந்தீங்க, வாத்சல்யமா வச்சுட்டு இருந்தீங்க, என்ன ஏன் அந்த மாதிரி சொன்னீங்க அப்படின்னு அழுதுண்டே கேட்கிறாரு சுவாமி. என்ன இருந்தாலும் நீ ஒரு வித்வான், வேதாந்த சாஸ்திரத்தை காலக்ஷேபம் பண்ணியிருக்க, நிறைய சதஸ்ல எல்லாம் வாக்கியார்த்தம் சொல்லுவேன், பிற்காலத்துல பல பேருக்கு வேதாந்த காலக்ஷேபம் சொல்ல போற ஆச்சாரியனா திகழ போற, விசேஷமா திருவேந்திரபுரம் சுவாமி உன்னை அபிமான புத்திரர்னு வேற கொண்டாடி இருக்கார். அவர் கேதாண்டப்பட்டி சுவாமி கூடவே இருந்து கைங்கரியம் பண்ணி சின்ன சுவாமின்னு பிரசித்தரானவர், அவர் வாக்கால அப்படி ஒரு பேர் வாங்கியிருக்கு. இங்க தர்க்கசாஸ்திரம் வாசிக்கிறச்சையே உன்னுடைய ஞானம் எத்தனை ஆழங்கால் பட்டதுன்னு எனக்கு தெரியும். இப்ப விசேஷமா வேதாந்த காலக்ஷேபத்துல எல்லாம் கை தேர்ந்து மகா வித்வானா இருக்கேன்னு உங்க ஆச்சாரியனே சொல்லி நான் காதால கேட்டிருக்கேன். உன்னை பழையபடி வாடா போடான்னு சொல்றதுக்கு, ஒருமையில பேசுறதுக்கெல்லாம் மனசு வரல, அதனாலதான் கௌரவமா வித்வான் அப்படின்ற எண்ணத்தோட நீங்க வாங்க போங்கன்னு பேசினேன் அப்படின்னாராம். அடியன் எத்தனை ஸ்தானத்துக்கு வந்தாலும் எல்லாத்துக்கும் ஆரம்பம், எல்லாத்துக்கும் மூலம், எல்லாத்துக்கும் பீஜம் தேவரையருடைய அனுகிரகம் தான். இந்த திருவடி வாரத்துலதான் அடியன் ஒரு மனுஷனா உற்பத்தி ஆனேன். என்னைக்கும் அந்த மாதிரி சாதிக்க கூடாது, என்னைக்கும் அடியன் உங்க ஆத்துல பணிவிட பண்ணிட்டு உங்களோட தெரிஞ்சின்ற இருந்த ராஜகோபாலன் தான் அப்படின்னாராம் சுவாமி. எத்தனை வினயம் பாருங்க சுவாமிக்கு. இப்படிதான் மகா வித்வான்கள்லாம் ஆச்சாரியால் சன்னதியில அத்தனை வினயமா இருந்தா. அதனாலதான் அவளுக்கு கிரகிக்கிற விஷயங்கள்லாம் அப்படியே மனசுல நின்னுது. நான் ஏன் இவாளை மதிக்கணும், நான் ஏன் இவா சொல்லி கேட்கணும், எனக்கு தெரியாத விஷயம் என்ன இருக்கு, என்னை எப்படி மத்தவா மதிக்காத போலாம், நான் இப்பேற்பட்ட காரியம் பண்றேன், என்னை எல்லாரும் சேவிக்க வேண்டாமோ கொண்டாட வேண்டாமோ அப்படின்ற அகங்காரங்கள் எல்லாம் இந்த மாதிரி மகான்களுக்கெல்லாம் ஒரு க்ஷணம் கூட ஸ்வப்னத்திலையும் வந்தது கிடையாது. அதனாலதான் நாமெல்லாம் இன்னைக்கும்
100 வருஷங்கள் கழித்தும் கருடபுரம் சுவாமி, கோழியாலம் சுவாமி, கேதாண்டப்பட்டி சுவாமி, டெங்கனிக்கோட்டை சுவாமின்னு இவாளெல்லாம் கொண்டாடிட்டு இருக்கோம். அப்பேற்பட்ட மகான்கள். அப்படி கபிஸ்தல சுவாமியுடைய அனுகிரகத்தை பெற்றுக்கொண்டு பெருமாள்லாம் சேவிச்சுட்டு திரும்பவும் சுவாமி மதுராந்தகத்துக்கு எழுந்தருளினர். கிரகஸ்த தர்மத்தை அனுஷ்டிண்டு மதுராந்தகத்துல இருக்கிற வாழ்க்கெல்லாம் காலக்ஷேபம் சொல்லிண்டு பாடம் சொல்லிண்டு அப்படி கொஞ்ச நாள் இருந்தார். கொஞ்ச நாள் கழித்து சில அக்ரஹாரங்கள்ல சில பேர் பிரார்த்தித்தா சுவாமிய தங்க அக்ரஹாரத்துக்கு வந்து எழுந்தருள் இருந்து அக்ரஹாரத்து குழந்தைகளுக்கெல்லாம் சாஸ்திரம் சொல்லி வைக்கணும், வேதாந்த காலக்ஷேபம் சாதிக்கணும்னு பிரார்த்தித்தா. அந்த மாதிரி சுவாமி அவளுடைய பிரார்த்தனையை ஏத்துண்டு மங்களம்பாடின்னு சொல்லக்கூடிய அக்ரஹாரம், வெங்கடாத்ரி அகரம்னு சொல்லக்கூடிய அக்ரஹாரம், ஒலக்கூர்னு சொல்லக்கூடிய அக்ரஹாரம் இங்கெல்லாம் போய் கொஞ்ச நாள் தங்கி இருந்து பாட பிரவச்சனங்கள் எல்லாம் பண்ணி கொண்டிருந்தார். அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு மதுராந்தகத்துல ராமன் திருவடிவாரத்துல கிட்டத்தட்ட 15 வருஷ காலங்கள் சிஷ்யாளுக்கெல்லாம் காலக்ஷேபம் சொல்லிட்டு இருந்தார். அது ஒரு பொன்னான காலம். அந்த மாதிரி சுவாமி மகா பிரசித்தரா இருக்கிற அந்த நாள்ல திருப்பதியில சாஸ்திரம் வாசிச்சுட்டு காலக்ஷேபம் எல்லாம் பண்ணிட்டு பெரிய ஆச்சாரியரா பாடம் சொல்லிட்டு இருக்கார் சுவாமின்னு திருப்பதி தேவஸ்தான அதிகாரிகள் கேள்விப்பட்டு ஒரு முறை சுவாமி திருப்பதிக்கு வந்த போது சுவாமியை பிரார்த்திச்சாலாம், இங்க நம்ம தேவஸ்தான பாடசாலையில ஆச்சாரியரா எழுந்தருள் இருந்து குழந்தைகளுக்கு எல்லாம் பாடம் சொல்லணும், மாசம் 75 ரூபாய் சம்பாவனை சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னு பிரார்த்திச்சாலாம். அப்ப 75 ரூபாய் எல்லாம் பெரிய சம்பளமா. அப்போ திருவேங்கடமுடியான சேவிச்சுண்டு குழந்தைகளுக்கெல்லாம் பாடம் சொல்லிட்டு சுவாமி திருமல வாசம் பண்ணிண்டு திருப்பதி வாசம் பண்ணிட்டு எழுந்திருக்கணும்னு பிரார்த்திச்சாலாம். சுவாமி பலருக்கு சம்பிரதாய ஞானத்தை வழங்க வேண்டும், பெருமாள் சேவிக்கணும், அப்படி சுதந்திரமா நம்முடைய ஆச்சார அனுஷ்டானங்களை பண்ணிட்டு 4 பேருக்கு காலக்ஷேபம் சொல்லிட்டு இருக்கிறது தான் நமக்கு ஸ்வரூபம். இந்த மாதிரி பணத்துக்காக சம்பளத்துக்காக பணத்தை வாங்கிட்டு பாடம் சொல்லக்கூடியதெல்லாம் நமக்கு அழகல்ல அப்படின்னு சுவாமி தேசிக நாட்டமா வைராக்கியம் கொண்ட இந்த சுவாமி அதை வானான்னு மறுத்துட்டாராம். சுவாமி தேசிகன் அப்பேற்பட்ட மகாவித்வானா இருந்ததை பார்த்துட்டு வித்யாரண்யர் என்ன பண்ணினார், இவர் ராஜகுருவா ஆஸ்தான வித்வானா ராஜாவினுடைய அரண்மனையை அலங்கரித்தாரானா ராஜா நிறைய பொண்ணும் பொருளும் கொடுப்பான், இந்த சுவாமி ஏன் உஞ்சவிருத்தி பண்ணி சாப்பிடணும், இவர் சௌகரியமா இருக்கட்டும்னு வித்யாரண்யர் சுவாமி தேசிகனுக்கு ஓலை அனுப்பினார். சுவாமி என்ன சொன்னார், எனக்கு சொத்து சொக்கம் செல்வம்னு ஒண்ணும் வேண்டாம், நம்ம எல்லாருக்கும் பிதாமகனான பிரம்மா சேர்த்து வைத்த சொத்து காஞ்சிபுரத்துல அஸ்திகிரி மலை மேல இருக்கு, அதுதான் எனக்கு சொத்து. நாஸ்தி பித்ரார்ஜிதம் கிஞ்சித்து, எங்க அப்பா சேர்த்து வச்சதுன்னு ஒண்ணும் இல்ல, இன்னும் மயா கிஞ்சிதார்ஜிதம், நான் சேர்த்து வச்ச சொத்துன்னு ஒண்ணும் இல்ல, நான் சொத்து சேர்த்துக்கிறதுக்கு ஆசையும் படல. அஸ்திமே அஷ்டிசைலாகிரே வஸ்து பைதாமகம் தனம், நம்ம எல்லாருக்கும் தாத்தாவான பிதாமகர் பிரம்மா நமக்கெல்லாம் சேர்த்து வைத்த சொத்து காஞ்சிபுரம் மலை மேல இருக்கு, அதுதான் என்னுடைய நித்தியமான சொத்து, தேவ பெருமாள் தான் என் சொத்துன்னு சுவாமி. அந்த மாதிரி சுவாமி தேசிக நாட்டமா வைராக்கியம் மனம் படைத்த இந்த சுவாமியும் எவ்வளோ பெரிய மகான்களான ஆச்சாரியால் சன்னதியில கத்துண்ட விஷயத்தெல்லாம் கேவலம் பணத்துக்காக பாடம் சொல்லலாமோ, எனக்கு அந்த வேலை வேண்டான்னு சொல்லி மறுத்துட்டாராம். மறுத்துட்டு திரும்ப பழையபடி மதுராந்தகத்தை வந்து அங்க ஆச்சார அனுஷ்டானமா பிரார்த்திக்கிற ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கெல்லாம் காலக்ஷேபம் சொல்லிட்டு எழுந்தருளி இருக்கார் சுவாமி. அந்த சமயத்துல ஒரு முறை கபிஸ்தலம் சுவாமி மதுராந்தகத்தை தாண்டி தெற்கே எங்கேயோ போனோம், ஸ்ரீரங்கம் அந்த மாதிரி எங்கேயோ போனோம் சுவாமி. அந்த காலத்துல இவாள்லாம் வாகனம் எல்லாம் ஏறமாட்டா, நடந்தேதான் போவா. அதே மாதிரி ரொம்ப நெருங்கின பந்துக்கள் ஆத்துல ஆச்சாரக்கார ஆத்துல தான் தங்கி தலை பண்ணி சாப்பிடுவா, எங்கன்னா அங்க சாப்பிட மாட்டா. அந்த மாதிரி விசேஷமா இருந்துட்டு இருந்தா பெரியவா. இப்ப கபிஸ்தலம் சுவாமிக்கு மதுராந்தகத்தை தாண்டி தெற்க எங்கேயோ போனோம். மதுராந்தகத்துல கபிஸ்தலம் சுவாமியினுடைய பந்துக்கள் சில பேர் இருக்கா, அவ ஊர்ல இருக்காளா எங்கேயான வெளியில போயிருக்காளான்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அவ ஊர்ல இல்லைன்னா கஷ்டம் இருக்கு, அவ ஊர்ல இருந்தா அவ ஆத்துக்கு போய் தங்கி தலை பண்ணி சாப்பிடலாம், எல்லாம் நடக்கும். இவர் போற நேரம் அவ எங்கேயான வெளியில போயிருந்தா கஷ்டமாச்சே, அதனால தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக லெட்டர் எழுதினாராம் கருடபுரம் சுவாமிக்கு. அதுல நம்ம சிஷ்யர் தானே அப்படின்னு ராஜகோபாலா எங்க உறவுக்காரா ஊர்ல இருக்காளான்னு பார்த்து சொல்லு அப்படின்னு எழுதலையாம். என்ன எழுதினாராம், சுவாமி தேவரீர் சக்கரவர்த்தி திருமகனை மங்களாசாசனம் செய்ய எழுந்தருளும் போது அடியேனின் பந்துக்கள் ஊரில் இருக்கிறார்களா என்பதை விசாரித்து அடியேனுக்கு உடனே ஸ்ரீமுகம் நியமிக்க பிரார்த்திக்கிறேன்னு எழுதினார் ஆச்சாரியர். கபிஸ்தலம் சுவாமி கருடபுரம் சுவாமிக்கு எழுதுறார் லெட்டர். இந்த மாதிரி பெருமாள் சேவிக்க போறச்ச அங்க அடியனுடைய பந்துக்கள் இருக்காளா இல்லையான்னு பார்த்து அடியனுக்கு தெரிவிக்கணும்னு சின்னவா பெரியவாளை கேட்கிற மாதிரி சாம்பிரதாயக்கமா பிரார்த்திக்கிறார். அந்த கடிதத்தை வாசிச்ச உடனே சுவாமி பழையபடி திரும்பவும் கண் கலங்கி அப்படியே தூக்கி வாரி போட்டுதான் சுவாமிக்கு, ராமராமா அடியேன சிஷ்யபாவத்துல கண்ணா
எங்க பந்துக்கள் அந்த ஊர்ல இருக்காளா இல்லையான்னு பார்த்து உடனே எழுது, விசாரித்து எழுது அப்படின்னு நியமிக்காம, அப்படி நியமிச்சிருந்தாரானா இன்னமும் எங்க சுவாமி என்ன தன் சொந்த சிஷ்யனா தன்னுடைய பிள்ளையா பாவித்து நீ வா போன்னு பேசுறாருன்னு சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆச்சாரியனுடைய கைங்கரியமா அந்த காரியத்தை பண்ணியிருப்பேன் அப்படின்னு சுவாமி சொன்னாராம். அதை விட்டுட்டு என்னண்ட போய் சுவாமி இந்த மாதிரி மரியாதையான வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தலாமா அப்படின்னு அங்க இருக்கிறவர்கள்ட்ட சொன்னாராம். எல்லாரும் கண் கலங்கிட்டாலாம். இத்தனை பெரிய மகாவித்வானா, இத்தனை பேருக்கு காலக்ஷேபம் சாதிச்சுட்டு இருக்கிற ஆச்சாரியர் தன் ஆச்சாரியன் தன்னை மரியாதையா நடத்திட்டார் அப்படின்றதுக்காக கலங்குறாரே, இவர் அல்லவோ நிஜமான சாத்விக நிதி, இப்படிதான் இருக்கணும் வினயம் பணிவுன்னு சொன்னா அப்படின்னு அங்க இருக்கிறவாள்லாம் கருடபுரம் சுவாமியினுடையதான வித்யைக்கும் அவருடைய பணிவுக்கும் எத்தனை பொருத்தம் அப்படின்னு நினைச்சு கொண்டாடினாலாம். அதே மாதிரி விசாரிச்சுட்டு லெட்டர்லயும் அப்படியே எழுதினாராம். சுவாமி, எங்க பந்துக்கள் அங்க இருக்காரான்னு பார்த்து சொல்லுடா அப்படின்னு என்ன ஏகவசனத்துல சொல்லியிருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். பழையபடி என்ன அன்னைக்கு பண்ணின மாதிரியே சுவாமி தேவரீரன் எல்லாம் சொல்றேங்கன்னு கஷ்டமா இருக்கு, பந்துக்கள் இங்கதான் இருக்கா, அவசியம் எழுதணும், சுவாமி எப்ப இங்க எழுதுறதுன்னு நான் காத்துட்டு இருக்கேன்னு எழுதினாராம். அந்த லெட்டர் பார்த்த உடனே கபிஸ்தலம் சுவாமிக்கு அத்தனை சந்தோஷமா. அன்னைக்கு ஏதோ காலக்ஷேபம் பண்ணிட்டு வந்த போது நீங்க வாங்கன்னு சொன்னதுக்கே அழுதான்னு பார்த்தா, இன்னைக்கு நிறைய பேருக்கு காலக்ஷேபம் சொல்லக்கூடிய ஆச்சாரியனா இருக்கிற போதும் கூட அந்த பணிவு இன்னும் மாறல. என்ன நீங்க வாங்கோ போங்கோ சுவாமி தேவரீர்னு கூட்டத்துக்காக வருத்தப்பட்டு எழுதியிருக்கார் அப்படின்னு சொன்னா நிச்சயம் மகான் தான், சத்பாத்திரம் தான் அப்படின்னு அத்தனை உகந்தாராம் கபிஸ்தலம் சுவாமி. அப்பவும் ஒரு சமயம் திருவகேந்திரபுரத்துல ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்த சபை அப்படின்னு சதஸ் நடந்துதான். அந்த சதஸுக்கு கபிஸ்தலம் சுவாமி தான் அத்தியக்ஷர், தலைமை தாங்குறார். திருப்பதியில இருந்து எழுதிருக்கார். நம்ம சம்பிரதாயத்துல எங்க இருக்கிற மகாவித்வான்களும் திருவேந்திரபுரத்துக்கு வந்திருக்கா. கருடபுரம் ராஜகோபாலாச்சாரிய சுவாமி அங்க வந்திருக்கார். அப்போ கருடபுரம் ராஜகோபாலாச்சாரிய சுவாமிக்கு கல்யாணமாகி 2 குமாரால் இருந்தா. இவர் திருத்தகப்பனாருக்கு 2 குமாரா, அது போல இவருக்கும் 2 குமாரா. அப்போ கபிஸ்தலம் சுவாமி அங்க எழுதிருக்கார். கருடபுரம் சுவாமி தன் 2 குழந்தைகளை அழைச்சிட்டு போய் தேவிகள் குழந்தைகள் இவர் எல்லாமா சேர்ந்து கபிஸ்தலம் சுவாமியை சாட்சாத்தா விழுந்து சேவித்தா. ஆச்சாரியன் ஒன்னும் விழுந்து சேவித்தா. கபிஸ்தலம் சுவாமி பிரதிவந்தனம் பண்றதுக்காக அப்படியே கீழே குனிந்தாராம். ஏன்னா அன்னைக்கு நம்மளாண்ட சாஸ்திரம் கத்துண்ட சிஷ்யன் இன்னைக்கு வேதாந்த சாஸ்திரத்துல மகாவித்வானாகி பல பேருக்கு வேதாந்த காலக்ஷேபம் சொல்லக்கூடிய ஆச்சாரியர் மகாவித்வான். அந்த கௌரவத்தை நாம மதிக்கணும். அதனால நாமளும் வைஷ்ணவம் திருஷ்டுவா பிரணாமம் தண்டவத்துன்னு பரம ஸ்ரீ வைஷ்ணவரான இவரை திரும்ப சேவிக்கணும்னு ஆச்சாரியன் கீழே குனியறதுக்காக அப்படியே வளைஞ்சாராம். நம்ம சுவாமி தன்னுடைய பலத்தை கொண்டு அப்படியே ஆச்சாரியன் திருக்கரத்தை புடிச்சு நிறுத்தி சேவிக்க விடாத பண்ணிவிட்டார். சுவாமி என்ன அபசாரம், அடியேன் சிஷ்யன், அடியேனை போய் சேவிக்கலாமா அப்படின்னு பதறி போயிட்டாராம். பதறி போய் திரும்பவும் ஒரு முறை சேவித்து கெஞ்சி பிரார்த்திக்கிறேன், அடியனெல்லாம் சேவிக்க கூடாது, அப்பேற்பட்ட பாவத்துக்கெல்லாம் உள்ளாக்காதீங்கோ, ஆச்சாரியன் போய் சிஷ்யனை சேவிக்கிறதாருது, வேண்டாம் வேண்டாம் சுவாமின்னு தடுத்துட்டார். அந்த சபையில இருக்கிற அத்தனை வித்வான்களும் அங்க இருக்கிற அத்தனை ஸ்ரீ வைஷ்ணவாலும் இந்த கருடபுரம் சுவாமி இப்பேற்பட்ட மகானா ஆச்சாரிய புருஷரா வந்தும் கூட இன்னமும் சின்ன பிள்ளையாட்டமே தன் ஆச்சாரிய இடத்துல நடந்துக்கிறார் அப்படின்னு சொல்லி இவர் மேல இருக்கக்கூடிய கௌரவமானது ரொம்ப ஜாஸ்தியாச்சான் எல்லாருக்கும். சுவாமியினுடைய தேவிகளும் கூட, கருடபுரம் சுவாமியினுடைய தேவிகளும் கூட சுவாமி தேசிகன் தேவிகளாட்டமா பரம சாத்விகி. சுவாமியினுடைய அத்தனை அனுஷ்டானத்துக்கும் கிரக கிருத்தியங்களுக்கும் கூடவே இருந்து சகாயம் பண்ணினவா. சுவாமிக்கு 2 குமாரர்கள், ஒரு குமாரத்தி, 2 புள்ள ஒரு பொண்ணு உண்டு. இவா எல்லாருக்கும் சுவாமியே சமாசிரயனம், பரநியாசம், காலக்ஷேபம் எல்லாம் சாதிச்சிருந்தார். சுவாமியினுடைய 2 குமாராளுக்கும் சுவாமி சன்னதியிலேயே சமாசயனம், பரநியாசம், காலக்ஷேபம். சுவாமியினுடைய குமாரத்திக்கு சுவாமி ஆன மட்டும் அனுகிரகம் பண்ணியிருந்தார். இந்த சுவாமியினிடத்துல காலக்ஷேபம் பண்ணவாள்ல விசேஷமா குறிப்பிடப்பட வேண்டியவான்னு பார்த்தா கருடபுரம் சின்ன சுவாமின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீனிவாச மகாதேசிகன். இவர் நம்ம கருடபுரம் சுவாமியினுடைய சொந்த தமையனார் குமாரர். கருடபுரம் சுவாமிக்கு அண்ணா புள்ள. வைகாசி மாசம் கருடபுரம் சின்ன சுவாமி வைபவம்னு இந்த சுவாமியினுடைய வைபவத்தை பறக்க அனுபவிச்சிருக்கோம் நாம. வெள்ளை வேஷ்டி சன்னியாசியா இருந்துட்டு நம்மாழ்வார் திருவடி தொழல் அன்னைக்கு நம்மாழ்வார் திருவடி தொழற சமயத்துல ஸ்ரீவைகுண்டம் போய் சேர்ந்த சுவாமி. நடமாடும் வாமன அவதாரம்னு சொல்லும்படியா எழுந்தருளி இருந்த மகான். அந்த கருடபுரம் சின்ன சுவாமி தன் சொந்த சித்தப்பாவான கருடபுரம் ராஜகோபாலாச்சாரிய சுவாமி சன்னதியிலேயே எல்லா காலக்ஷேபமும் பண்ணி அவர் மகாவித்வானா திகழ்ந்தார். முனித்திரய சம்பிரதாயத்திலே, தேசிக சம்பிரதாயத்திலே ஈடு இணையில்லாத ஒப்பற்ற மகாவித்வான்கள் பலர் போன நூற்றாண்டுல எழுந்தருளி இருந்தார். அதுல பஞ்ச சிம்மங்கள்னு சொல்லுவா. முனித்திரய சம்பிரதாயத்தினுடைய பஞ்ச சிம்மங்கள்னு சொல்லுவா. நாவல்பாக்கம் ஐயா சுவாமி, நாவல்பாக்கம் யஜ்வா சுவாமி,
பண்டிதராஜ டிடி தாத்தாச்சாரிய சுவாமி, உத்தமூர் சுவாமி, மதுராந்தகம் சுவாமின்னு சொல்லக்கூடிய 5 சுவாமிகளை பஞ்ச சிம்மங்கள்னு சொல்லுவா. இவெல்லாம் காலக்ஷேபம் சாதிக்கிறது, சமாசிரயண பரண்யாசாதிகள் அனுகிரகிக்கிறது, வாதம் பண்றது, சதசு கிரந்தங்கள் எழுதுறதுன்னு எல்லாத்திலையும் சுவாமி ராமானுஜராட்டமா சுவாமி தேசிகநாட்டமா எழுந்தொழி இருந்தவா. அவ எல்லாரிலையும் வயசுல சின்னவர். கம்பேரிட்டிவ்லி மதுராந்தகம் சுவாமின்னு சொல்லக்கூடிய திருமலை ஈச்சம்பாடி மதுராந்தகம் வீரராகவாரிய மகாதேசிகன், அந்த சுவாமியும் இவருடைய பிரதான சிஷ்யா. அதாவது நிறைய சிஷ்யா உண்டு கருடபுரம் சுவாமிக்கு. கருடபுரம் சுவாமிக்கு அடுத்தபடி அந்த சம்பிரதாயத்தை நிர்வகிச்சுட்டு வந்தவான்னு சொன்னா கிரகஸ்தாலான இந்த கருடபுரம் சின்ன சுவாமி ஸ்ரீனிவாச மகாதேசிகனும் மதுராந்தகம் சுவாமி வீரராகவாரிய மகாதேசிகனும். சுவாமிக்கு பிறந்ததுல இருந்தே வைராக்கியம் அதிகம். என்னைக்குமே சுவாமிக்கு பேரு புகழ் பணம் சொத்து சுகத்துல எல்லாம் ஆசை இல்லை. அதனால சீக்கிரம் கிரகஸ்தாசிரமத்தை விட்டுட்டு சன்னியாசாசிரம ஸ்வீகாரம் பண்ணிக்கணும்னு சுவாமிக்கு ரொம்ப நாள் ஆசை. ஆச்சாரியரான திருவேந்திரபுரம் சுவாமி சன்னதில காலக்ஷேபம் பண்ணிட்டு அவருக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கிறச்ச ஆச்சாரியன் இவரை நன்னா பார்த்துட்டு அடிக்கடி சாதிப்பறான். சந்நியாசம் வாங்கிக் கொள்வதற்குரிய எல்லா தகுதிகளும் இருக்கிறது. உத்தம குலத்திலே பிறப்பு, ஆச்சாரம், அனுஷ்டானம், ஞானம், பணிவு, யோக்கியத்தை, ஆச்சாரிய கைங்கரியம் எல்லாம் உண்டு. இந்த மகானை பிற்காலத்துல சன்னியாசம் கொடுத்து நமக்கு அடுத்தபடி நம்ம சம்பிரதாயத்தை பிரவச்சனம் பண்ணக்கூடிய சன்னியாசியா ஆக்கணும்னு ஆச்சாரியன் நினைச்சுட்டு இருப்பாராம். அடிக்கடி சொல்லுவேறான், சன்னியாசம் வாங்கிக்கிற எல்லா யோகியத்தையும் உனக்கு உண்டு, உனக்கு வைராக்கியம் இருக்குன்னு எனக்கு தெரியும். எனக்கு பின்னால நீ சன்னியாசம் வாங்கிட்டு கேதாண்டப்பட்டி சுவாமிக்கு அடுத்தது சன்னியாசியா நான் இந்த சம்பிரதாயத்தை நிர்வகிச்சுட்டு இருக்கேன். எனக்கு அடுத்தபடியா இந்த சம்பிரதாயத்தை சன்னியாசியா இருந்துட்டு நீ நிர்வகிக்கணும். கேதாண்டப்பட்டி சுவாமியினுடைய சன்னியாச பரம்பரை விட்டு போக கூடாது, நீ சன்னியாசம் வாங்கிக்கணும்னு சாட்சிண்டே இருப்பான் ஆச்சாரியன். சுவாமி அடிக்கடி எங்க ஆச்சாரியன் பலமுறை இந்த மாதிரி சாட்சிருக்கார். நானும் எங்க ஆச்சாரியனுக்கு சரின்னு வாக்கு கொடுத்திருக்கேன். நான் சன்னியாசம் வாங்கிக்கணும், எனக்கு வைராக்கியம் முத்தி போயிடுத்து, இனிமேல் குடும்பத்துல இருக்கணும்னு எனக்கு தோணல, நான் சன்னியாசம் வாங்கிக்கிறேன் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பான் சுவாமி. குடும்பத்துல இருக்கிறவாள்லாம் எங்களுடைய நிலைமையெல்லாம் யோசிச்சு பாருங்க. நீங்க சன்னியாசம் வாங்கிட்டு போயிட்டா எங்களை எல்லாம் யார் ரட்சிப்பா? தாயார், தோப்பனார், தாத்தா, பாட்டி, ஆமடையா, பசங்கன்னு இத்தனை பேர் இருக்கோம் உங்களை நம்பி. பல காலம் காலக்ஷேபத்தினால பெத்தவால ஆத்தையெல்லாம் பிரிஞ்சு திருப்பதியிலையும் திருவேந்திரபுரத்திலையும் எழுதிருந்தீங்க. இப்ப சன்னியாசம் வாங்கிட்டு போயிட்டா எங்களுக்கெல்லாம் யார் கதி? இளம் வயசு மனைவி இருக்கா, சின்ன குழந்தைகள் இருக்கா, அவளை எல்லாம் யாரு கரை சேர்க்கறது? சுவாமி தான் கூட இருந்து எல்லாருக்கும் ஒரு வழி பண்ணணும், சன்னியாசம் எல்லாம் வாங்கிக்க கூடாதுன்னு சொல்லிட்டே வருவாளாம். அவ சொல்றச்செல்லாம் சுவாமி சாதிப்பாரான். மரத்தை நட்டவன் ஜலம் விடுறான். எத்தனையோ பேர் பிறக்கிறச்சியே தோப்பனார் இல்லாம பிறக்கிறது இல்லையா? பிறந்த குழந்தை பிரசவத்துல அம்மாவை எழுந்துடுறது. தாயார் கர்ப்பவதியா இருந்துட்டு இருக்கா, திடீர்னு ஒரு நாள் தகப்பனார் பரம்போய் சொல்றார், பிறக்கிறச்சியே தோப்பனார் இல்லாத பிறக்கிற குழந்தைகள்லாம் வாழறது இல்லையா லோகத்துல? அவளை எல்லாம் தாயார் தோப்பனாரா ரட்சிச்சுன்னு இருக்கா. மரத்தை நட்டவன் ஜலம் குத்துறான். எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் சர்வேஸ்வரன் இருக்கான், அவன் பார்த்துப்பான், நான் பார்த்துட்டு போறதான், நானா ரட்சிச்சுட்டு இருக்கேன் வாழெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பான். அவளுக்காக கூடிய சீக்கிரம் சன்னியாசம் வாங்காம அப்படி தள்ளி போட்டுட்டே வந்தாலும் ஒரு நாள் ஆச்சாரியன் சாட்சியபடி சன்னியாசம் வாங்கிக்கணும் அப்படின்றதுல ரொம்ப ஸ்திரமா இருந்தார் சுவாமி. இப்படி வைராக்கியம் முத்தி போய் நெருப்பலம்பின வைராக்கியத்தோட இருந்துட்டு இருந்தார் சுவாமி. 1925 வருஷம், அதாவது சுவாமி அவதாரம் பண்ணது 1870. இப்போ சுவாமிக்கு 55 திருநக்ஷத்திரம் ஆயிடுத்து. இதுக்கு மேலையும் தள்ளி போடக்கூடாதுன்னு வைராக்கியம் முத்தெடுத்து சுவாமிக்கு சன்னியாசம் வாங்கிட்டு ஆறுதுன்னு திருவுள்ளம் பத்திட்டார். 1925 குரோதன வருஷம் ஆவணி மாசத்துல ஒரு நாள் வழக்கமா பின்னால எழுந்துக்கிறத விட இன்னும் சீக்கிரமா எழுந்துட்டு இருட்டோட யாருக்கும் தெரியாம ஆத்த விட்டு வெளியில போயிட்டார் சுவாமி. வழக்கமா சுவாமி சூரியோதயத்துக்கு முன்னால அருணோதயத்துக்கெல்லாம் எழுந்துப்பார். எழுந்து மதுராந்தகம் ஏரியில போய் தீர்த்தாமாடி அனுஷ்டானங்களை எல்லாம் கோவில் முன்னால இருக்கக்கூடிய ராமச்சந்திர புஷ்கரணியில பண்றது சுவாமியினுடைய வழக்கம். அந்த மாதிரி பண்ணக்கூடிய சுவாமி அன்னைக்கு வழக்கம் போல இல்லாம இன்னும் சீக்கிரமாவே எழுந்து இருட்டோடையே எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறச்சையே ஆத்த விட்டு புறப்பட்டு போயிட்டார். சுவாமி தீர்த்தாமாட வரச்ச அவரோட சேர்ந்து தீர்த்தாமாடி அவருக்கு கைங்கரியம் எல்லாம் பண்ணணும்னு சுவாமியினுடைய சிஷ்யரும் தமையனார் குமாரருமான கருடபுரம் சின்ன சுவாமி சுவாமிக்காக காத்துருப்பார் வழியில. ஆச்சாரியன் தீர்த்தாமாட போறார், அனுஷ்டானம் எல்லாம் பண்ண போறாருன்னா சிஷ்யா கூட போய் இருந்து அவருக்கு கைங்கரியம் பண்ணணும். ஆச்சாரியன் தீர்த்தாமாடினா விட்டு ஆச்சாரியன் உடுத்து கலைந்த வஸ்திரத்தை சோதித்து வஸ்திர சோதனம் பண்ணி அந்த துணியை துவைச்சு வளர்த்தி சமர்ப்பிக்கிறது, அந்த திருப்பு குடலையை சுமந்துட்டு வர்றது, அந்த மாதிரி கைங்கரியங்கள்லாம் பண்ணணும்ன்றதுக்காக தன் காலக்ஷேப ஆச்சாரியன் அப்படின்ற பக்தியோடு கூட சுவாமியினுடைய தமையனார் குமாரரான கருடபுரம் சின்ன சுவாமி சுவாமிக்கு முன்னாலேயே எழுந்துட்டு சித்தமா வழியில காத்துட்டு இருப்பார்.
அந்த சுவாமி வழக்கமா தான் எங்க காத்துட்டு இருப்பாரோ அங்கேயே காத்துட்டு இருக்கார். ரொம்ப நேரம் ஆறுது, சுவாமி வராப்புல தெரியல. சுவாமி இவ்வளவு நேரம்லாம் வராம இருக்க மாட்டாரு, இத்தனை நேரம் தூங்கிட்டு இருக்கிறதுக்கும் வாய்ப்பே இல்லையே. அருணோதயத்துக்கெல்லாம் சுவாமி ஆத்த விட்டு கிளம்பி இங்க வந்திருக்கணுமே. அருணோதயம் ஆயிடுத்து, சூரியோதயம் கூட ஆயிடுத்து, இன்னமும் சுவாமி வரலையே அப்படின்னு காத்துட்டு இருக்கார். நாழி தவறுதுன்னு அவர் தீர்த்தாமாடி அனுஷ்டானம் பண்றதுக்கு போயிட்டார். அனுஷ்டானம் எல்லாம் பண்ணிட்டார். சரி, சுவாமி வேற எங்கேயானும் போய் தீர்த்தாமாடி அனுஷ்டானம் பண்றாரோ என்னமோ தெரியல, நம்ம அனுஷ்டானத்தை பண்ணிட்டு சுவாமியை போய் சேவிக்கலாம் அப்படின்னு அவர் தீர்த்தாமாடி அனுஷ்டானங்களை எல்லாம் பண்ணிட்டு ஆத்துக்கு வந்து விசாரிச்சார் சுவாமி எங்கன்னு. கார்த்தால வழக்கம் போல போனவர் தான். உன்னோட இருப்பாருன்னு பார்த்தா எங்களை வந்து கேட்கறியன்னு ஆத்துல இருக்கிற பெரியவாள்லாம். இத்தனை நாழி ஆகியும் சுவாமி ஆத்துக்கு எழலாம் இருந்தது இல்லையே. அங்கங்க பாக்குற வேலண்டெல்லாம் பேசிட்டு காலம் தள்ளக்கூடிய சுபாவம் எல்லாம் சுவாமிக்கு கிடையாது. ஏரியிலையும் காணோம், புஷ்கரணிலையும் காணோம், கோவில்லையும் காணோம், அக்ரஹாரத்திலையும் எங்கேயும் காணோம் சுவாமிய அப்படின்னு எல்லாருக்கும் சந்தேகம் வந்துடுத்து. சன்னியாசம் வாங்கிட்டானோன்னு சொல்லிட்டே இருப்பாரு, அதுக்காக தான் போயிட்டாரோ என்னமோன்னு சந்தேகம் வந்துடுது எல்லாருக்கும். நடந்தது என்னன்னா, சுவாமி வழக்கமா எழுந்துக்கிறத விட இன்னும் சீக்கிரமா பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்துண்டு என்னைக்கு சன்னியாசம் வாங்கிக்க கூடியதான அனுகிரகம் எனக்கு வாய்க்குமோ, என்னைக்கு நான் சன்னியாசி ஆறதுக்கு பெருமாள் சங்கல்பிப்பானோ அப்படின்னு நினைச்சுண்டு ஆத்த விட்டு ஒரு படி எடுத்து வைக்கிறார் வாசல்ல. அப்போ கருட சப்தம் கேட்டுதான் ஆகாசத்துல. கருடனுடைய மங்கள துவனி கேட்கறது. கருடனுடைய மங்கள துவனி பரம விசேஷமான சப்தம், சுபசகுணம். அது நாம என்ன நினைக்கிறோமோ அந்த சமயத்துல கருடனுடையதான மங்கள துவனி கேட்டா அந்த காரியம் நிச்சயம் நடக்கும்னு சொல்லுவா பெரியவா. கருட துவனி கேட்கறதோ, கருடனுடைய தரிசனமோ, நல்ல இருட்டு பிரம்ம முகூர்த்தம், அப்ப கருடன் தரிசனம் எல்லாம் ஆறுது கஷ்டம். கருடனுடைய மங்கள துவனி விசேஷமா கேட்டது, சாமவேத சப்தமாட்டமா கணீர்னு ஒழிக்கிறது. சுவாமிக்கு அத்தனை சந்தோஷம். இது மாதிரி ஒரு சந்தோஷத்தை சுவாமி என்னைக்குமே அடைந்ததில்லை. என்னைக்கு சன்னியாசம் வாய்க்குமோ, என்னைக்கு பெருமாள் சன்னியாசி ஆறத்துக்கு அனுகிரகிப்பானோன்னு நினைச்சோம். இந்த க்ஷணத்துல கருத்மானுடைய மங்கள சப்தம் கேட்கறதே, இதுதான் சமயம் அப்படின்னு சுவாமி வழக்கமா போற ஏரியில போய் தீர்த்தாமாடினா வழியில கருடபுரம் சின்ன சுவாமி அண்ணா புள்ள நின்றுட்டு இருப்பார். இவெல்லாம் சேர்ந்துட்டு பழையபடி சன்னியாசம் வாண்டான்னு தடுப்பா. நமக்கு கருடனுடைய அனுகிரகம் ஆயிடுத்து, கருடன் நியமனம் ஆயிடுத்து, பகவத் சங்கல்பம் ஆயிடுத்து, வேற வழியால எங்கேயானும் போய் தீர்த்தாமாடி எங்கேயானும் போய் சன்னியாசம் வாங்கிக்கலாம் அப்படின்னு வேற வழியில போயிட்டாரு சுவாமி. இவ தேடி தேடி பார்த்தா சுவாமி கிடைக்கல. மத்தியானம் உச்சி பொழுது ஆயிடுத்து, மாத்தியானிக்க காலம் வந்துடுத்து, சூரியன் உச்சிக்கு வந்துட்டான், இன்னும் சுவாமியை காணும். சுவாமி என்ன பண்ணிருக்காருன்னா, பக்கத்துல உரத்தின்னு சொல்லக்கூடிய அக்ரஹாரத்துக்கு போயிட்டார். அங்க உரத்தியில சுதர்சனாச்சாரியார் அப்படின்னு சுவாமியினுடைய பந்து ஒரு சுவாமி இருந்தார். அவர் பெரிய ஆச்சாரக்கார சுவாமி, வசந்த வித்வானவர். அந்த உரத்தியில அந்த சமயத்துல புத்தகரம் சுவாமி அப்படின்னு ஒரு தேசிக சம்பிரதாயத்தை சேர்ந்த ஸ்ரீ வைஷ்ணவ சன்னியாசி ஒரு சுவாமி எழுந்தருள் இருந்தார். சன்னியாசிகள்லாம் அக்ரஹாரமா போய் தங்கி இருந்து காலக்ஷேபங்கள்லாம் சொல்லிட்டு இருந்த காலம். அந்த மாதிரி உரத்தி அக்ரஹாரத்திற்கு புத்தகரம் சுவாமி எழுதிருக்காரு. அங்க போய் தன்னுடைய பந்துவான சுதர்சனாச்சாரியார் கிரகத்துக்கு போனார் கருடபுரம் சுவாமி. போய் புத்தகரம் சுவாமியை பிரார்த்தித்து அடியனுக்கு சன்னியாசம் கொடுக்கணும்னு பிரார்த்தித்தார். எங்க ஆச்சாரியன் திருவேந்திரபுரம் சுவாமி எழுதிருக்கிறச்ச, நிச்சயம் நீ சன்னியாசம் வாங்கிட்டு நம்ம சம்பிரதாயத்தை தழைக்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி நியமிச்சிருக்கார். ஆச்சாரியன் திருவுள்ளத்தை அடியன் தலை கட்டணும், அடியனுக்கு சன்னியாசம் கொடுங்கன்னு பிரார்த்தித்தார். சுதர்சனாச்சார சுவாமி அவராத்திலேயே பண்ணக்கூடியதான ஜீவசிரார்த்தம் முதலான விஷயங்களை எல்லாம் நடத்தி வைத்தார். எல்லாம் பண்ணிட்டு புத்தகரம் சுவாமி சன்னதியில சன்னியாசாசிரமத்தை ஸ்வீகாரம் பண்ணிட்டார். 55 திருநட்சத்திரங்களில் குரோதன வருஷம் ஆவணி மாசத்தில் கருடபுரம் சுவாமி ஸ்ரீனிவாச மகாதேசிகன் என்கிற திருநாமத்தோட சன்னியாசியாக அவதாரம் பண்ணினார். இதுக்காக சுவாமி கார்த்தால எழுந்து போனாரு இருட்டுல. அப்பவே எதிரில் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் வந்திருக்கார். வந்து சுவாமியை இன்னைக்கு பார்த்தா சாதாரணமா தெரியலையே, ஏதோ வித்தியாசமா இருக்கிறாப்புல இருக்கு, எங்கேயோ ரொம்ப வேகமா போறாப்புல இருக்கு, எல்லாம் சரியா நடக்கிறதா, சுவாமிக்கு ஒன்னும் குறையில்லையே, ஏதானும் பிரச்சனையான்னு கேட்டாராம். இல்ல, என்னைக்கு சன்னியாசம் வாங்கிக்க போறோமோ தெரியலையே நினைச்சுட்டு வந்தேன், கருடனுடைய ஆக்னி கிடைச்சுடுத்து, சன்னியாசம் வாங்குறதுக்கு தான் போயிட்டு இருக்கேன்னாராம். நாராயணா, ஆத்துல எல்லாம் தேடுவாளே, எல்லாம் வருத்தப்படுவாளே, நீர் இல்லாம தவிச்சு போயிடுவாளே, பரவாயில்லையா, அவெல்லாம் கஷ்டப்படுவாளேன்னாராம் அந்த சிவவைஷ்ணவர். என்னைக்குமே சன்னியாசம்னு சொல்லக்கூடியதெல்லாம் ஒருத்தர் அனுமதியோடு நடக்கிற காரியம் அல்ல. வைராக்கியம் முத்தி போயிடுத்துன்னா, பகவத் அனுகிரகம் இருந்தா, பகவத் சங்கல்பம் ஆயிடுத்துன்னா சன்னியாசம் வாங்கிட்டு ஆறுது. அதனால அதை பத்தி எல்லாம் நீங்க கவலைப்படாதுங்கோ, பெருமாள் பார்த்துப்பான், எல்லாரையும் சிருஷ்டி பண்ணினா அவனுக்கு ரட்சிக்க தெரியாதான்னு சொல்லிட்டு போயிட்டாராம் சுவாமி. அவர் வேக வேகமா மதுராந்தகத்துக்கு வந்து இந்த மாதிரி சுவாமி சன்னியாசம் வாங்கணும்னு போயிட்டு இருக்காரு, நான் வழியில எங்கேயோ பார்த்தேன் சுவாமியை, இந்த மாதிரி சொன்னார்னு சொல்லவே இவ எல்லாருக்கும் அப்படி இடி விழுந்தாப்புல ஆயிடுத்து. நாம நினைச்சது சரியா போயிடுத்து, சுவாமி சன்னியாசம் வாங்கிக்கிறதுக்காக ஆத்த விட்டு போயிட்டார். அகம் துறந்தார் மகான்,
இனி சுவாமி சன்னியாசி, நமக்கும் சுவாமிக்கும் ஒரு சம்பந்தம் இல்லைன்னு எல்லாரும் வேறற்ற மரம் போல கலங்கி போயிட்டாலாம், சிஷ்யா குடும்பத்தார் எல்லாம். சுவாமி எதிர்பார்த்தபடி ஆசைப்பட்டபடி உரத்தில போய் ஜீவசார்த்தம் எல்லாம் பண்ணி துரியாசிரம ஸ்வீகாரம் பண்ணிட்டு சீனிவாச மகாதேசிகனா அவதாரம் பண்ணி புத்தகர சுவாமியின் இடத்துல பிரேஷமந்திரோபதேசம் வாங்கிட்டு காஷாய கிரகணம் எல்லாம் பண்ணிட்டு சன்னியாசி ஆயிட்டார் சுவாமி. அதன் பிறகு அங்கங்க அக்ரஹாரங்கள்ல எழுந்தரோடு இருந்து ஆசிரியக்கிறவாளுக்கெல்லாம் சமாசிரயணம் பரநியாசம் காலக்ஷேபம் எல்லாம் சாட்சின்னு இருக்கார். பூர்வாசிரமத்துல பல வருஷ காலம் மதுராந்தகத்துல இருந்தார். சன்னியாசம் வாங்கிட்டதுக்கு அப்புறமா குடும்பம் இருக்கக்கூடிய மதுராந்தகத்துக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஆச்சாரியனிடத்துல காலக்ஷேபம் பண்ணி ஆச்சாரியனுக்கு கைங்கரியம் பண்ணின கஷேத்திரமான திருவேந்திரபுரத்துல போய் சில வருஷ காலம் வாசம் பண்ணிட்டு வந்தார். அங்க போய் மதுராந்தக சுவாமி முதலான மகான்கள் எல்லாம் சுவாமியிடத்துல காலக்ஷேபம் பண்ணினா திரும்ப. அப்புறம் கருடபுரம் சுவாமி ஒரு சன்னியாசி பல நாள் ஒரே இடத்துல இருக்கக்கூடாதுன்னு ஸ்ரீரங்கம் தேரெழுந்தூர் முதலான அக்ரஹாரங்களுக்கெல்லாம் சஞ்சாரம் பண்ணிண்டு அங்கங்க பிரார்த்திக்கிறவாளுக்கெல்லாம் காலக்ஷேபம் சாட்சிண்டு பரநியாசம் எல்லாம் பண்ணிண்டு எல்லாரையும் அனுகிரகிச்சுட்டு சம்பிரதாயத்தை வழிநடத்திட்டு வந்தார் ஆச்சாரியன் எதிர்பார்த்தபடி. திருவேந்திரபுரத்துல சுவாமி தேசிகனுடைய உற்சவத்தை சேவிக்கணுன்றதுக்காக ஒரு முறை திருவேந்திரபுரம் வந்தார் கருடபுரம் சுவாமி. அப்போ திருப்பதியில இருந்து ஆச்சாரியரான கபிஸ்தலம் சுவாமியும் தேசிகன் உற்சவம் சேவிக்கிறதுக்காக திருவேந்திரபுரம் வந்திருக்கார். கருடபுரம் சுவாமி இங்கதான் எழுதிருக்கார் அப்படின்னு கேட்டு கபிஸ்தலம் சுவாமி அவரை போய் சேவிக்கணும், சன்னியாசி ஆச்சேன்னு உபகாரம் பழம் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கார். தேவிகளையும் கூட அழிச்சுண்டு கபிஸ்தலம் சுவாமியும் தேவிகளுமா கருடபுரம் சுவாமியை போய் சேவிக்கணும் அப்படின்னு அவர் எழுந்தருள் இருக்கிற இடத்துக்கு போறா. ஆச்சாரியன் தேவிகளோட நம்மளை நோக்கி வர உபச்சாரத்தோட பார்த்த உடனே கருடபுரம் சுவாமி உட்கார்ந்து இருந்த ஆசனத்தை விட்டு எழுந்துட்டார். எழுந்துண்டு கொஞ்சம் தூரம் நடந்து வந்து அடியன் ஆச்சாரியன் அம்மங்கார் எழணும் வாங்கோ வாங்கோன்னு பிரார்த்திச்சாராம். உடனே கபிஸ்தலம் சுவாமி சன்னியாசியோன்னு பார்த்த மாத்திரத்துல விழறதுக்காக சேவிக்கிறதுக்காக அப்படியே விழுந்தார் கீழே. ஆச்சாரியரா சன்னியாசாசிரமத்தில் இருக்கிற கருடபுரம் சுவாமி, அடியேன் இது நியாயமா? தேவரீர் சேவிக்கிற அளவுக்கு அடியேன் தகுதியானவனா? இப்படி பண்ணக்கூடாது, எனக்கு அபச்சாரம். தேவரீர் ஆச்சாரியர் ஒன்னும் அடியன் சிஷ்யன் ஒன்னும், அடியன் தான் சேவிக்கணும் வேண்டாம் அப்படின்னாராம். கபிஸ்தலம் சுவாமி, நன்னா இருக்கே நியாயம். அங்க ஆசிரமம் என்ன இங்க ஆசிரமம் என்ன? அடியன் கிரகஸ்தன், அங்க சன்னியாசி. கிரகஸ்தான்னா சன்னியாசியை சேவிக்கணும். ஆச்சாரியன்னு சொல்றீரே, நான் உமக்கு ஸ்ரீபாஷ்யம் கீதாபாஷ்யம் முதலான வேதாந்த சாஸ்திரத்தை காலக்ஷேபம் பண்ணின ஆச்சாரியனா இருந்தா, நீர் சன்னியாசியா இருந்தாலும் வேதாந்த காலக்ஷேபம் சாதித்த கிரகஸ்த ஆச்சாரியனான என்ன சேவிக்கலாம். ஆனா நானோ உங்களுக்கு வெறும தர்க்கசாஸ்திரம் முதலான சாமானிய சாஸ்திரத்தை தானே பாடம் சொன்னேன். சாமானிய சாஸ்திர ஆச்சாரியால சன்னியாசிகளா இருக்கிற சிஷ்யா சேவிக்கிறது சம்பிரதாயம் இல்லையா, சேவிக்க கூடாது, இது தேவருக்கு தெரியாத விஷயமா அப்படின்னு சொன்னாராம். உடனே அது நன்னா தெரியும், இருந்தாலும் ஆச்சாரியன் என்னைக்கும் ஆச்சாரியன் தான், ஆச்சாரியன் அடியனை சேவிக்கிறத அடியன் என்னைக்கும் ஏத்துக்க மாட்டேன், என்னால ஜீரணிச்சுக்க முடியாது அப்படின்னு கையை கட்டியா புடிச்சுட்டாராம். சேவிக்க கூடாதுன்னு ஆச்சாரியன் அம்மங்காரையும் தடுத்துட்டாராம். அதோட கூட அங்க இருக்கிறவளுக்கெல்லாம் சொன்னாராம், இன்னைக்கு நான் இத்தனை அளவுக்கு காலக்ஷேபம் எல்லாம் சாட்சிண்டு உங்களுக்கு எல்லாம் ஞானத்தை கொடுத்துட்டு இருக்கேன்னா, ஏதோ என்னுடைய இந்த கொஞ்சம் ஞானத்துக்கு இந்த சுவாமி தான் காரணம், இவர் தான் எனக்கு முதல் ஆச்சாரியன், இவர் நான் அடித்தளம் ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் நன்னா வாசிச்சேன், அதனால இந்த சுவாமியினுடைய அனுகிரகத்தினாலதான் இன்னைக்கு இத்தனை பெரிய வித்வானா இருந்துட்டு இருக்கேன், என்னைக்கும் இவர் தான் எனக்கு முதல் ஆச்சாரியன்னு சொன்னாராம். இவ்வளோ பெரிய ஆசிரமமா இருந்தாலும் பழையபடி அந்த வினயம் குறையிலேன்னு ஆச்சாரியரான கபிஸ்தலம் சுவாமியும் அத்தனை சந்தோஷப்பட்டாராம். இப்படி சுவாமியானவர் ஒரு பிரஜோத்பத்தி வருஷம் சித்திர மாசத்துல இருந்து காஞ்சிபுரத்துல வாசம் பண்ணணும், தேவப்பெருமாள் திருவடி வாரத்துலன்னு காஞ்சிபுரத்துக்கு வந்துட்டார். காஞ்சிபுரத்துல கேதாண்டப்பட்டி சுவாமி, கோழியாலம் சுவாமி, டெங்கனிக்கோட்டை சுவாமி, திருப்பதி சுவாமி, இந்த மாதிரி மகான்களான சன்னியாசிகள்லாம் எழுந்தருளி இருந்ததான இடம். பள்ளத்தெருவுன்னு சொல்லக்கூடிய பிருந்தாவன வீதியிலே கேதாண்டப்பட்டி சுவாமி ஆசிரமம், பெரிய சுவாமி ஆசிரமம்னு பேர் அந்த இடத்துக்கு, இன்னைக்கும் இருக்கு அந்த இடம். அந்த ஆசிரமத்துல 14 வருஷ காலம் 14 இயர்ஸ் எழுந்தருளி இருந்தார் கருடபுரம் சுவாமி. ஏன்னா ஆச்சாரியனுக்கே ஆச்சாரியன் பிராச்சாரியனான கேதாண்டப்பட்டி சுவாமியினுடைய திருவடி வாசம் பண்ணின இடம் அது, பெரிய மகான்கள்லாம் இருந்த இடம். அதனால அங்க பகவதாராதனம் பண்ணிண்டு உத்தமமான சன்னியாசி தர்மத்தை அனுஷ்டிச்சுண்டு தேவப்பெருமாளை நித்தியம் மங்களாசாசனம் பண்ணிண்டு ஆசிரியிக்கிற ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கெல்லாம் சமாசிரயணம் பரநியாசம் காலக்ஷேபம் எல்லாம் சாட்சிண்டு பெருமாள் கோவில் வாசம் பண்ணிட்டு இருக்காரு சுவாமி. அப்போ தேரெழுந்தூர் ஆண்டவன் முதலான மகான்கள்லாம் நிறைய காலம் காஞ்சிபுரத்துல எழுந்தருள் இருந்தா. அப்போ தேரெழுந்தூர் ஆண்டவன் தன் சிஷ்யலிடத்துல சொன்னாராம் இவரை காட்டி, இந்த கருடபுரம் சுவாமி எல்லாம் சன்னியாச ஆசிரமத்தை காப்பாத்துறதுக்காகவே அவதாரம் பண்ணியிருக்கார், அத்தனை உத்தம சன்னியாசி அப்படின்னு இவரை புகழ்வாராம். அப்படி மகான்களுடைய விசேஷ பாத்திரமாக இருந்தவர் இந்த சுவாமி. மகான்கள்லாம் கொண்டாடினா இவரை.
இன்னைக்கும் சுவாமி எழுந்தருள் இருந்த அந்த ஆசிரமத்துல சுவாமியினுடைய சிஷ்ய பரம்பரை பிரசிஷ்ய பரம்பரை இவாளாலெல்லாம் இன்னைக்கும் சுவாமியினுடைய திருநக்ஷத்திரம் திருவத்தியனம் எல்லாம் கொண்டாடப்படுறது. இன்னைக்கு விசேஷமா அந்த ஆசிரமத்துல பெருமாள் திருவாராதனமாகி கருடபுரம் சுவாமிக்கு ஸ்ரீபாதுக ஆராதனமாகி சிஷ்யாலாம் ஸ்ரீபா தீர்த்தம் சேர்த்துட்டு இருப்பா காஞ்சிபுரத்துல. சுவாமி ரொம்ப ஆச்சரியமா ரகசிய திரேசார காலக்ஷேபம் சாதிப்பறான். ரகசிய திரேசார காலக்ஷேபம் சாதிக்கிறச்ச சாராஸ்வாதினி வியாக்கியான அர்த்தங்களை ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்கிற மாதிரி சுவாமியாட்டம் யாராலையும் சாதிக்க முடியாதாம். அதே மாதிரி ஸ்ரீபாஷ்யத்தை ஸ்ருத பிரகாசிகையோடு கூட சூக்ஷ்மார்த்தங்களோடு கூட ஆழ சாதிப்பறான். பகவத் விஷய காலக்ஷேபம் எல்லாம் சாதிக்கிறச்ச பகவானுடைய குணங்களை எல்லாம் நினைச்சு கண்ணுல ஜலத்தை உதுத்துண்டு உருகி உருகி சாதிப்பறான். சுவாமி பாடம் சொல்றாரு அப்படின்னா யாருக்கும் புரியாம இருக்காது. கல்லையும் கரைக்கக்கூடிய போதனா சக்தி. தன் ஆச்சாரியர்கள் தனக்கு என்னென்ன அர்த்தத்தை எல்லாம் சாதிச்சாரோ அந்த அர்த்தங்களை எல்லாம் மறக்காம சாட்சியாகுமா. எங்க சுவாமி இப்படி சாட்சிப்பார், எங்க ஆச்சாரியன் இப்படி சாதிச்சார் அப்படின்னு ஆச்சாரியால கொண்டாடி ஆகுமா அடிக்கடி. எப்போதும் எங்க ஆச்சாரிய நாட்டமா இருக்க முடியாதுன்னு ஆச்சாரியனை பிரசம்சிச்சுண்டு ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருப்பாராம். நாம எல்லாம் ஆச்சாரமா இருந்து காலக்ஷேபம் பண்ணா மட்டும் போராது. ஆத்ம குணங்கள் அவசியம். ரொம்ப பணிவா இருக்கணும். பாகவதால் இடத்துல ஸ்ரீ வைஷ்ணவால் இடத்துல வினயமா இருக்கணும். எப்போதும் பகவத் அபசாரப்படாம பாகவதாபசாரப்படாம இருக்கணும். காமத்தை குரோதத்தை எல்லாம் ஒழிக்கணும் அப்படின்னு சிஷ்யாளுக்கெல்லாம் எப்பவும் உபதேசம் பண்ணிட்டே இருப்பாராம் சுவாமி. ஏதோ வர சமாசிரயணம் பண்றோம், பரநியாசம் அனுஷ்டிக்கிறோம், காலக்ஷேபம் சொல்றோம், அவளுக்கு நமக்கு சம்பந்தம் ஆயிடுத்துன்னு இருக்க மாட்டார். ஸ்காலித்தியே சாசிதாரம் அப்படின்னு தப்பு பண்ணக்கூடிய சிஷ்யாலை எல்லாம் திருத்தி பண்ணி கொள்ளக்கூடிய தாய் சுவாமி. இப்படி நல்ல உபதேசங்களை அடிக்கடி சொல்லிட்டே வருவார் எல்லாருக்கும். சுவாமியின் இடத்துல இல்லாத கல்யாண குணங்களே இல்லைன்னு சொல்லும்படியா அத்தனை நிறகுணமா கல்யாண குணங்களோடு சோபித்தவர் சுவாமி. அது எல்லா குணங்களுக்கும் மகுடம் வைத்தது போல இருந்த ஒரு குணம் என்னன்னா, தான் யார், எப்பேற்பட்ட மகான், எப்பேற்பட்ட பண்டிதர் அப்படின்னு தன்னுடைய பிரபாவத்தை வெளியில காட்டிக்கவே மாட்டார் சுவாமி. ரொம்ப சில பேருக்கு தான் இவர் யாருன்னு தெரியும். போற இடத்துல எல்லாம் நான் பெரிய வித்வான்னு காட்டிக்கிறதான குணமே கிடையாது சுவாமிக்கு. மற்றவா எல்லாரும் தன்னை புகழணும்னு நினைக்கக்கூடியதான காலகட்டத்துல இந்த மாதிரி யாரும் தன்னை புகழக்கூடாதுன்னு ஒதுங்கி ஒதுங்கி இருக்கக்கூடிய மகான்கள் எல்லாம் 100 கணக்கில் அவதாரம் பண்ணணும் அப்படின்னு அப்ப இருந்த மகா வித்வான்களான பெரியவாள்லாம் இந்த சுவாமியை கொண்டாடுவாளாம். அவதாரம் பண்றவாள்லாம் ஸ்ரீ வைஷ்ணவாள்லாம் இப்படியே இருந்தாலும் நம்ம சம்பிரதாயம் எப்படி இருக்கும்னு கொண்டாடுவாளாம். எம்பெருமான் இந்த சுவாமி மாதிரி 100 கணக்கான ஸ்ரீ வைஷ்ணவால சிருஷ்டிக்கட்டும் அப்படின்னு பெருமாளை பிரார்த்திப்பாளாம் அந்த காலத்து பெரியவாள்லாம். இப்படி சுவாமி காஞ்சிபுரத்திலேயே கடைசி காலம் மட்டும் பரம ஆச்சார அனுஷ்டானங்களோடு கூட தன்னுடைய ஆசிரம தர்மங்களை எல்லாம் அனுஷ்டித்துக் கொண்டு பல சிஷ்யர்களை அனுகிரகித்துக் கொண்டு வந்தார். சுவாமியினுடைய 75வது திருநக்ஷத்திரம் 1945வது வருஷம் சித்திர மாசம் 17ஆம் தேதி கிருஷ்ண திதியை ஞாயிற்றுக்கிழமை 29/4/1945 அன்னைக்கு சூரியாஸ்தமனமாற சமயத்துல இந்த லோகத்து ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய அஞ்ஞானத்தை எல்லாம் நீக்கி அவர்களுக்கு ஞானத்தை தந்து கொண்டிருந்த நம் ஞான சூரியனான கருடபுரம் சுவாமி பெருந்தேவி தாயார் பேரருளால பெருமாள் திருவடிகளை அடைவதாக சங்கல்பம் பண்ணிக்கொண்டு இந்த லோக வாசம் போதும் அப்படின்னு திருவுள்ளம்பத்தி அவதார காரியம் நன்னா நிறைவேறின சந்தோஷத்திலே எம்பெருமான் தேவாதிராஜனுடைய திருவடிவாரத்தை அலங்கரித்தார். நித்திய விபூதிக்கு அனாயாசமா எழுந்தருளினார். சுவாமி பரம்பரிச்சுட்டார். இத்தனை நாள் சிஷ்யாளுடைய புத்தியில இருக்கக்கூடிய அஞ்ஞானம்னு சொல்லக்கூடிய இருட்டையெல்லாம் போக்கிக் கொண்டிருந்த சூரியன், நிஜமான சூரியன் மறைகிற போது இந்த ஞான சூரியனும் சேர்ந்தே மறைஞ்சு போயிடுத்து. சுவாமி பரம்பரிச்சிட்டார். சுவாமியினுடைய பிருந்தாவனம் காஞ்சிபுரத்துல பிருந்தாவன வீதின்னு சொல்லக்கூடியதான பள்ள வீதியில கேதாண்டப்பட்டி சுவாமி பிருந்தாவனத்துக்கும் கோழியாலம் சுவாமி பிருந்தாவனத்துக்கும் அருகே இருக்கிறது. இன்னைக்கும் அங்க போனோமானா கேதாண்டப்பட்டி சுவாமி, கோழியாலம் சுவாமி, கருடபுரம் சுவாமி இந்த 3 மகான்களுடைய பிருந்தாவனத்தை சேவிக்கலாம். அந்த தோட்டத்திலேயே இவாள்லாம் எழுந்தருள் இருந்த போது திருவாராதனம் பண்ணிட்டு அனுஷ்டானம் பண்ணிட்டு காலக்ஷேபம் சாதித்ததான அந்த ஆசிரமத்தையும் சேவிக்கலாம். அங்க இவாளுடைய ஸ்ரீபாதுக ஆராதனம் எல்லாம் நடக்கும். இவாளுடைய திருநக்ஷத்திரத்தை அன்னைக்கு போனா ஸ்ரீபாத தீர்த்தமும் ஆகும். இப்பேற்பட்ட வசந்த நம்முடைய சுவாமியினுடையதான வைபவம் நம்முடைய பாவங்களை எல்லாம் நீக்கி சுவாமியை போல எத்தனை மேல போனாலும் பணிவா இருக்கணும்னு சொல்லக்கூடியதான அந்த உத்தம பாகவத லட்சணத்தை, ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணத்தை நமக்கெல்லாம் தர வேணும் என்பதாக சுவாமியை சாஷ்டாங்கமா சேவித்து பிரார்த்தித்துக் கொண்டு அமைகிறேன். ஸ்ரீமத் ஸ்ரீவாச ராமானுஜ முனி கிருபயா லப்த வேதாந்த சாரம் பிரேமோத்கர்ஷாத் பிரபன்னம் பிரதித குணநிதேர் ஞான புத்திர தமஸ்ய சாந்தி பிரஜா விரக்தி பிரபுதி குணகணைஹி தத்சமம் தேஜசா ச
श्रीमत् श्रीवास योगी प्रवरमनुकलम् भावये भक्ति नम्रः। श्रीमते श्रीनिवास महादेशिकाय नमः।